பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மீண்டும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று எழுதியிருக்கிறது. நம்ம ஆவியானவரோட கூட வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கர்த்தர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாரு நம்ம கிட்ட அப்படிங்கிற காரியத்தை இன்றைக்கு நம்ம வசனங்களின் துணையோட ஆராய்ந்து பார்க்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 6 வரை வாசிக்கலாம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். ஆமென். ஆமென். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இப்ப ஆவியில பிறக்கிற பிள்ளைகளா நாம இருக்கணும்ன்றதை கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்றாரு. மேலும் மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. இப்ப நம்ம ஆவியினால பிறந்த பிள்ளைகளா இருந்தாக்க ஆவியின்படி நடக்கிற பிள்ளைகளாவும் இருக்கணும் அப்படின்னு ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. தொடர்ந்து வாசிக்கலாம். ரோமர் 8:5 வாசிக்கலாம். ரோமன்ஸ் 8:5. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்து கிரியைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்கிரியைகளை சிந்திக்கிறார்கள். ஆமென். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்கு உரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்கு உரியவைகளை சிந்திக்கிறார்கள். சோ அவங்க என்னத்தை சிந்திக்கிறாங்களோ அதன்படிதான் நடக்கவும் முடியும் இல்லைங்களா? அதனாலதான் மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நம்ம எதனால் பிறந்தவர்கள் அப்படின்றத நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். நம்ம கர்த்தரை அறிவதற்கு முன்னாடி நம்ம மாம்சத்தினால் பிறந்த பிள்ளைகளா தான் இருந்தோம் இல்லைங்களா? மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமா இருக்கும்னு சொல்றபடி நம்ம மாம்ச சிந்தையோட தான் இருந்தோம். ஆனால் அந்த மாம்ச சிந்தை மரணம் என்று எழுதி இருக்கிறது இல்லைங்களா? மாம்ச சிந்தை மரணமா இருக்கிறது. பட் ஆவியின் சிந்தையோட இருக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும் தான் கர்த்தர் விரும்புறாரு. அதனால மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். நம்முடைய சிந்தனையில என்ன இருக்குது அப்படின்றத நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். நம்ம நாள் பூரா நம்மளுடைய சிந்தனையில ஆவிக்குரிய சிந்தனை இருக்குதா, மாம்சத்துக்குரிய சிந்தனை இருக்குதா, எதை நம்ம சிந்திக்கிறோமோ அதன்படிதான் நடக்கிற பிள்ளைகளாகவும் இருப்போம்னு சொல்லி வேதம் சொல்லுது. கலாத்தியர் 5:16 வாசிக்கலாம். Galatians 5:16. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆமென். ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். இப்ப மாம்ச இச்சையெல்லாம் நமக்கு பழைய வாழ்க்கையில இருந்ததெல்லாமே உண்மைதான் இல்லைங்களா? பட் ஆவிக்கு ஏற்றபடி நம்ம நடந்து கொண்டா மட்டும்தான் மாம்ச இச்சையை நிறைவேற்றாமலே இருக்க முடியும். நிறைய மாம்ச இச்சைகளோட தான் நம்ம பழைய வாழ்க்கையில இருந்திருப்போம். பட் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாறினது எப்பொழுது அந்த ஆவிக்கேற்ற சிந்தையை கத்துக்கிட்டோம். கர்த்தருக்கு எது சித்தமானது எது சித்தம் இல்லை, ஏசப்பாவுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம விரும்ப ஆரம்பிச்சோம். கர்த்தருக்கு எது பிடிக்குமோ அந்த காரியத்தை நம்ம விரும்ப ஆரம்பிச்சோம். கர்த்தருக்கு பிடிக்கிற காரியத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா செய்ய ஆரம்பிச்சோம். அப்பொழுதுதான் மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள்னு சொல்லி வசனம் சொல்லுது. சோ பவுலுமே இந்த மாம்ச இச்சையை நிறைவேற்றாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும், அவன் என்ன செஞ்சிருக்கிறான் அப்படின்றதை எழுதி இருக்கிறான். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கலாம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறதே. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்கள் செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமா இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, எத்தனை நாள் ஜெபிக்கணும்னு நீங்க நினைச்சிருப்பீங்க, ஆனா ஜெபிக்காமலே அன்னைக்கு நாள் கழிஞ்சு போயிருந்திருக்கும் இல்லைங்களா? சோ ஜெபிக்கணும்ன்ற அந்த சிந்தனை இது ஆவிக்குரிய சிந்தனை தான். ஆனா மாம்சம் போராடி மேற்கொண்டதுனால அன்னைக்கு ஜெபம் செய்யாமலே வெற்றிருந்திருப்போம் இல்லைங்களா? சோ மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. அதே போலதான் நம்ம பைபிள் படிக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தை இருந்திருக்கும். இது ஆவிக்குரிய சிந்தை தான். பட் அதை செய்யாமலே நிறைய நாள் இருந்திருந்திருப்போம். இல்லை யாருக்காவது சுவிசேஷம் அறிவிக்கணும்னு நினைச்சிருப்போம், அதையும் செய்யாமலே நாட்களை கடத்தின அந்த காலங்கள்லாம் இருக்கதான் செய்யுது. ஸோ இந்த மாம்சம் ஆவி இதுல எதை நம்ம சிந்திக்கிறோமோ
அதன்படிதான் நடக்க முடியும்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இந்த சிந்தை வந்துட்டு எப்படிப்பட்ட சிந்தை இருக்கிறது? ஆவிக்குரிய சிந்தையா அல்லது மாம்சத்துக்குரிய சிந்தையா? மாம்சத்துக்குரிய சிந்தை அதிகமா இருந்துச்சுன்னு சொன்னாக்க, அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, ஆவியை அவித்து போடாதிருங்கள்னு சொல்றாரு. வாசிக்கலாம் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 Thessalonians 5:19. ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஆமென். ஆவியை அவித்து போடாதிருங்கள், 2 வார்த்தை தான். பட் யாரு ஆவியை அவித்து போட முடியும்? ஆவியை பெற்றவர்கள் மட்டும்தான். மாம்சத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த வசனமா அவ்வளவா தெரியாது. பட் ஆவியை அவித்து போடாதிருங்கள்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. இப்ப பரிசுத்த ஆவியை உடையவர்கள் மட்டும்தான் பரிசுத்த ஆவியை இழக்க முடியும். பழைய ஏற்பாட்டுல நம்ம வாசிக்கிறோம், சவுல் ராஜா வந்துட்டு ஆரம்பத்துல பரிசுத்த ஆவியோட கூட வந்துட்டு இருந்தான். பட் பிறகு ஒரு காலகட்டத்துல கீழ்ப்படியாமையினால பரிசுத்த ஆவியை இழந்துட்டான்றதை வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 16:14, 1 சாமுவேல் 16:14 இந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கினார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும். அதே வசனத்துல கர்த்தரால் அனுப்ப பெற்ற ஒரு பொல்லாத ஆவி சவுலை கலங்கடித்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லி அதே வசனம் சொல்லும். சோ கர்த்தருடைய ஆவியானவர் வந்துட்டு சவுலை விட்டு நீங்கி போனார். அதனாலதான் ஆவியை அவித்து போடாதிருங்கள்னு சொல்லி வசனம் வந்துட்டு சொல்லுது. சோ கர்த்தருடைய ஆவியானவர் நீங்கி போன பிறகு சவுலுக்கு எந்த டைரக்ஷனும் கிடைக்கல, எந்த ஆலோசனைகளும் கிடைக்கல. கர்த்தர்ட்ட அவன் பேசி பார்க்கறான், கர்த்தர்ட்ட இருந்து எந்த பதிலும் வந்துட்டு வரல. கடைசியில வந்துட்டு ஒரு குறி சொல்ற பெண்ணுகிட்ட தான் வந்துட்டு அவன் போனான்றதை நம்ம வாசிக்கிறோம். இதே மாதிரி வந்துட்டு பிழையாம் தீர்க்கதரிசி கர்த்தரோடு கூட இருந்த தீர்க்கதரிசி தான். பட் பணத்துக்காக பொருளாசை நிமித்தமா கர்த்தரை விட்டு விலகி போயிட்டான்றதை வந்துட்டு வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டிலையும் வந்துட்டு யூதாஸ் காரியோத்து வந்துட்டு இயேசு கிறிஸ்துவுடனே கூட இருந்து பட் கடைசியில அவரை வந்துட்டு முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்து வந்துட்டு அவனும் பின்வாங்கி போயிட்டான்றதை பாக்குறோம். அதனாலதான் கர்த்தர் ஆவியை அவித்து போடாதிருங்கள்னு சொல்லி சொல்றார். இந்த ஆவியை அவித்து போடாதிருங்கள். நம்ம எதனால ஆவியை பெறுகிறோம்? விசுவாசத்தினாலதான் ஆவியை பெறுகிறோம் இல்லைங்களா? கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தை நல்லா வாசிச்சுக்குங்க. எதனாலே பரிசுத்த ஆவியை பெறுகிறோம்? விசுவாசத்தின் மூலமா தான் பரிசுத்த ஆவியை பெறுகிறோம்னு வேதம் சொல்லுது. பட் விசுவாசம் வந்தோனையுமே ஞானஸ்நானம் எடுக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்துட்டு ஆண்டவர் கொடுப்பாரு. நம்ம மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வந்துட்டு விசுவாசத்தோட ஞானஸ்நானம் எடுக்கிறோம். இதனால வந்துட்டு இந்த விசுவாசத்தின் மூலமா பரிசுத்த ஆவியை பெறுகிறோம். ஞானஸ்நானம் வெறும் கிரியை தான் வந்துட்டு, இந்த விசுவாசத்தின் அடையாளமா இருக்கிற ஒரு கிரியை. விசுவாசம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஞானஸ்நானம் பெறுபவன் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி மார்க் 16:16 எழுதி இருக்குது. அப்படி இருக்கிறப்ப எதனால பரிசுத்த ஆவியை வந்துட்டு பெறுகிறோம்? நம்ம பெறுவது வந்துட்டு விசுவாசத்தின் மூலமா தான். பட் இந்த விசுவாசத்தை இழக்கவும் முடியும்னு சொல்லி வேதம் சொல்லுது. சவுல் ராஜா விசுவாசத்தை இழந்து போனா, அதே போல பிழையாம் தீர்க்கதரிசி விசுவாசத்தை வந்துட்டு இழந்து போனா, அதே போல வந்துட்டு புதிய ஏற்பாட்டுல அனனியா சப்பிரா மாதிரி ஆட்கள் பொருளாசையின் மூலமாக விசுவாசத்தை இழந்து போயிட்டாங்க. பரிசுத்த ஆவிகிட்ட பொய் சொல்லி அவங்க வந்துட்டு மரித்து போனார்கள் அப்படிங்கிறத வாசிக்கிறோம். அதனாலதான் ஆவியை அவித்து போடாதிருங்கள். விதை விதைக்கிற நோமை வந்துட்டு மத்தேயு 13 வாசிக்கிறோம். விதையானது தேவனுடைய வசனமா இருக்கிறது. பட் முள்ளுள்ள இடங்கள்ல வந்துட்டு விதைக்கப்பட்ட அந்த விதை வந்துட்டு காலப்போக்கில் என்ன நடக்குமா? அந்த முற்களை வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு எதற்கு ஒப்பிடுகிறார்? அந்த விதை வந்துட்டு எதற்கு ஒப்பிடப்படுகிறது? விதை தேவனுடைய வசனம். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான் அப்படின்னா மார்க் 4:14 எழுதியிருக்கு. அப்ப இருதயத்துல வந்துட்டு அந்த வசனம் விதைக்கப்படுது. ஆனாலும் அந்த முள்ளுகள் வந்துட்டு அதை நெருக்கி போடுதுன்னு வேதத்துல எழுதியிருக்கு. அந்த முள்ளுகள்லாம் என்னது? உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் பலவித சிற்றின்பங்களும். சோ உலக கவலை இதுவும் வந்துட்டு இருதயத்துல இருக்கிற சிந்தை தான். ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இதுவும் இருதயத்துல இருக்கிற ஒரு சிந்தை தான். வந்துட்டு பலவித சிற்றின்பங்கள் இதுவும் இருதயத்துல இருக்கிற சிந்தை தான். அதனாலதான் மாம்ச சிந்தை மரணம் என்று எழுதி இருக்கிறது. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை தான் சிந்திக்கிறாங்க. நீங்க எதை சிந்திக்கிறீங்களோ அதன்படி தாங்க நடப்பீங்க. ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அப்ப நம்ம இருதயத்துல வசனம் இருக்குது. சில நேரம் பரிசுத்தாவியும் பெற்றவர்களா அநேகர் இருப்பாங்க. பட் ஒரு காலகட்டத்துல வந்துட்டு இருதயத்துல வந்துட்டு உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், பலவித சிற்றின்பங்கள் வரும் பொழுது அவங்க பரிசுத்தாவியை இழந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு நம்ம பைபிள்லையும் பார்த்திருக்கிறோம். அதனாலதான் ஆவியை அவித்து போடாதிருங்கள். இதுக்கு அடிப்படை கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளார வந்துட்டு இருக்கணும். ரோமர் 8:13 வாசிக்கலாம். ரோமன்ஸ் 8:13.
மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆமென். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் என்று எழுதியிருக்கிறது இல்லைங்களா? ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்ப சரீரத்தின் செய்கைகளை, மாம்ச செய்கைகளை வந்துட்டு அழிக்கணும். எதன் மூலமா இதை அழிக்க முடியும்? ஆவியினாலதான் அழிக்க முடியும். இப்ப பழைய வாழ்க்கையில வந்துட்டு அந்த மாம்ச சிந்தை, மாம்சத்தின் செய்கை எல்லாமே நம்மகிட்ட இருந்திருக்கும். பட் எதனால இந்த செய்கையை வந்துட்டு மேற்கொள்ள முடியும்? ஆவியின் சிந்தையின் மூலமா தான், ஆவியின் கிரியைகள் மூலமா தான் வந்துட்டு சரீரத்தின் செய்கைகளை வந்துட்டு அழிக்க முடியும். அப்பொழுதுதான் பிழைப்பீர்கள்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்படின்னா இந்த மாம்சம், ஆவி இந்த ரெண்டத்துக்கும் விரோதமா நடக்கிற அந்த போராட்டத்தை அறிந்த பிள்ளைகளா வந்துட்டு அந்த மாம்ச சிந்தையும் மாம்சத்தின் கிரியைகளையும் வந்துட்டு ஆவியின் சிந்தையோட வந்துட்டு ஜீவனுக்குரிய கிரியைகளோட வந்துட்டு ஜெயிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒவ்வொரு சபைக்கும் கர்த்தர் பேசும் பொழுது ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்படின்ற வார்த்தையை வந்துட்டு அவர் பேசியிருக்கிறார். நீங்க தாங்க ஜெயிக்கணும். கர்த்தர் ஏற்கனவே ஜெயிச்சிட்டார். சிலுவையில வந்துட்டு இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சாத்தானை வந்துட்டு ஜெயிச்சிட்டார். பட் அவருடைய துணையோட வந்துட்டு இப்ப நீங்க தான் வந்துட்டு வில்ஃபுல்லா சாத்தானை வந்துட்டு ஜெயிக்கணும். கர்த்தர் உங்களுக்கு கிருபையை கொடுப்பார், உன்னுடைய பரிசுத்த ஆவியை அவர் கொடுக்கிறேன்னு இருக்கிறார். பட் அவருடைய துணையோட வந்துட்டு நாம வந்துட்டு பிசாசு ஜெயிக்கணும், மாம்ச சிந்தையை வந்துட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு கர்த்தர் நம்மிடம் விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 Corinthians 6:20. கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். இயேசு கிறிஸ்து விலை கிரயம் நமக்காக சிலுவையில செலுத்தி இருக்கிறார் இல்லைங்களா? அது அவருடைய சொந்த ரத்தம். தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை என்று எழுதி இருக்கிறது. சோ இயேசு கிறிஸ்து தன்னுடைய வந்துட்டு ரத்தத்தை சிந்தி இருக்கிறாரு. அதனால நம்ம என்ன செய்யணுமா? ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். பிரதர் சிஸ்டர்ஸ் தயவு செஞ்சு மியூட் பண்ணிக்கோங்க. அந்தோனி பிரதர் தயவு செஞ்சு மியூட்ல போட்டுக்குங்க. தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்ப தேவனுக்கு உடையவைகள் எது? உங்களுடைய சரீரம் தேவனுடையதுங்க, உங்கள் ஆவி தேவனுடையதுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அதனாலதான் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்ப சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்தணும், ஆவியினாலும் தேவனை வந்துட்டு மகிமைப்படுத்தணும். அதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றான், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஏன்னா ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. இப்போ பரிசுத்த ஆவியின் துணையோட சரீரத்தின் செய்கைகளை வந்துட்டு அழிக்கணும். சரீரத்தின் செய்கைகள் என்னென்ன இருக்குது? மாம்சத்தின் கிரியைகளை பத்தியும் ஆவியின் கனியை பத்தியும் நமக்கு நல்லாவே தெரியும். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாகி இருக்கின்றன. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வசனத்துல அவை ஆவன: விபச்சாரம், வேசித்தனம், அது நிறைய சண்டைகள், விரோதங்கள், பகைகள்னு சொல்லி ஒரு 17 காரியங்களா ஆவியானவர் எழுதுறார். இது எல்லாமே நமக்குள்ளார ஒளிஞ்சு போயிடுச்சா அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஏன்னா மாம்சத்தின் சிந்தை இருந்துச்சுன்னா அது ஒரு கிரியையா வந்துட்டு நிச்சயமா வெளிப்படும். பட் ஆவியின் சிந்தை இருந்துச்சுன்னு சொன்னாக்க ஆவியின் கிரியையா வந்துட்டு அது வெளிப்படும், ஆவியின் கனியா வந்துட்டு அது வெளிப்படும். சோ நம்முடைய சரீரத்திலையும் கர்த்தரை மகிமைப்படுத்தணும், நம்முடைய ஆவியிலையும் கர்த்தரை வந்துட்டு மகிமைப்படுத்தணும். நமக்கு ஒரு கடமை இருக்குது. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்கலாம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமென். விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன்னு சொல்லி வந்துட்டு பவுல் சொல்றான். ஏன் விசுவாசத்தினால பிழைத்திருக்கிறேன்? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து நமக்குள் பிழைத்திருக்கிறாரா? இயேசு கிறிஸ்துவின் ஆவி நம்மை ஆளுகிறாரா அப்படிங்கிறத நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். நான் விசுவாசத்தினால்தான் பிழைக்கணும். நம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். அததான் வேதம் சொல்லுது. அப்படி இருந்தாக்க நம்ம எப்படி இருப்போம்? இப்ப ஆவியினால பிறந்த பிள்ளைகளா இருந்தாக்க நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்ம கர்த்தரோட நமக்கு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 Corinthians 6:17. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். ஆமென். கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான்.
இப்ப நமக்கு தனியா ஒரு ஆவி இருக்கு, கர்த்தருக்கு தனியா ஒரு ஆவி இருக்குது இல்லைங்களா? கர்த்தர் ஆவியா இருக்கிறார்னு சொல்லி நம்ம வந்துட்டு வாசிக்கிறோம் இல்லைங்களா? கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ இங்கே விடுதலை உண்டு அப்படிங்கிறத வாசிக்கிறோம். இப்ப கர்த்தர் ஆவியாக இருக்கிறார். இப்ப கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான்னு சொல்லி வேதம் சொல்லுது. இப்ப மனுஷனுடைய ஆவி வந்துட்டு கர்த்தருடைய ஆவியோட கலக்கும் பொழுது நம்ம கர்த்தருடனே கூட ஒரே ஆவியாக இருப்போம். இப்ப அவர் சிந்திக்கிறதா நாம சிந்திப்போம், அவர் விரும்புறதுதான் நம்ம செய்யக்கூடிய பிள்ளைகளா வந்துட்டு இருப்போம். அதனாலதான் நாம் ஆவியிலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும்னு சொல்லி வசனம் சொல்லுது. கலாத்தியர் 5:25 நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால், ஏன்னா இனி பிழைத்திருக்கிறது நான் அல்ல அப்படின்னு சொல்லி வந்துட்டு நம்ம பவுல் எழுதின வசனத்தை கலாத்தியர் 2:20 வாசிச்சோம். சோ இனி பிழைத்திருக்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்படின்னா கிறிஸ்து தான் பிழைத்திருக்கிறார். விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறோம்னா நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடிதான் நடக்கணும். கர்த்தரோடு இசைந்திருந்தாக்க கர்த்தருடனே கூட ஒரே ஆவியாக இருக்கணும். இப்ப கர்த்தருடனே கூட ஒரே ஆவியா இருக்கணும்னு சொன்னாக்க நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய சிந்தை நமக்கு இருக்கணும். நம்முடைய பிரதான கட்டளையை வந்துட்டு கட்டளையை பார்க்கலாம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா கட்டளைகளுக்கும் மேலான பிரதான கட்டளையை வந்துட்டு வாசிக்கலாம். லூக்கா 10:27 வாசிக்கலாம். லூக் 10:27. அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். ஆமென். ஆமென். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோட நம்ம அன்பு செய்யணும், இது நமக்கு தெரியும். முழு ஆத்மாவோட அன்பு செய்யணும், இதுவும் நமக்கு தெரியும். முழு பலத்தோட அன்பு செய்யணும், முழு சிந்தையோடு அன்பு செய்யணும்னு சொல்லி வேதம் சொல்லுது இல்லைங்களா? முழு சிந்தை, மாம்ச சிந்தை இல்லாம ஆவிக்குரிய சிந்தையோடு, முழு சிந்தையோடு, ஆவியின் சிந்தையோடு, கிறிஸ்துவின் சிந்தையோடு வந்துட்டு அவர் மேல் அன்பா இருக்கணும்ன்ற கட்டளை நமக்கு இருக்குது. அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது. ஸோ இந்த ரெண்டு கட்டளைகளும் ஒரே இடத்துல இந்த ஒரே வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா முழு சிந்தையோட அன்பு செய்யறதுனா என்னது? இதை கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். ஏன்னா சிந்தை கரெக்டா இருந்தாதான் செய்கை கிரியை கரெக்டா இருக்கும். கிரியைக்கு தக்க பலன் தான் கர்த்தர் கொடுக்குறேன்றாரு. சிந்தைக்கு தக்க பலன் வந்துட்டு கர்த்தர் கொடுக்குறேன்னு சொல்லலை. நான் நன்மை செய்ய வேண்டும் என்கிற அந்த சிந்தையெல்லாம் என்கிட்ட இருக்குது, பட் நன்மை செய்கிற காரியம் தான் என்கிட்ட இல்லை, அந்த கிரியை என்கிட்ட இல்லைன்னு சொல்லி பவுல் வந்துட்டு எழுதுறான். அப்ப எல்லாருக்கிட்டமே நல்ல சிந்தனைங்கிறது இருக்கத்தான் செய்யுது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஈவன் புறஜாதிகள்கிட்டமே பாத்தீங்கன்னா நல்ல சிந்தனை இருக்குது, பட் அதன்படி நடக்க முடியுமா முடியாதான்னு பாத்தீங்கன்னாக்க நமக்கு வசனம் தெரியலன்னு சொன்னாக்க, ஆவியானவர் நமக்குள்ளர இல்லைன்னு சொன்னாக்க அதன்படி நடக்க முடியவே முடியாது. அப்ப இந்த முழு சிந்தையோட கர்த்தரை அன்பு செய்கிறது அப்படின்னா என்னதுன்றதை ஆராய்ந்து பார்க்கலாம். ரோமர் 8:6 வாசிக்கலாம். ரோமன்ஸ் 8:6. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஆமென். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் என்று எழுதியிருக்கிறது. அப்ப முழு சிந்தையோட கர்த்தரை நம்ம அன்பு செய்யணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஆவியின் சிந்தையோட நம்ம இருக்கணும். அப்ப ஆவியின் சிந்தைனா என்னது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ தேவனுடைய ஆவியும் கிறிஸ்துவின் ஆவியும் ஒரே ஆவிதான் அப்படின்றது நமக்கு தெரியும். ரோமர் 8:9 வாசிக்கிறோம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களா இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்ப ஆவியின் சிந்தைனா என்னது? அந்த தேவனுடைய ஆவிக்கு இன்னொரு பேர் கிறிஸ்துவின் ஆவி. இயேசு கிறிஸ்துவின் ஆவிக்குரிய சிந்தையை உடைய பிள்ளைகளா நம்ம இருக்கணும்ன்றதான் கர்த்தர் நம்மிடம் வந்துட்டு எதிர்பார்க்கிறாரு. அதனாலதான் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் தேவனுடைய புத்திரரா இருக்கிறார்கள். அப்ப யாரெல்லாம் தேவனுடைய புத்திரரா இருக்கிறார்கள்? தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறவர்கள் மட்டும்தான் தேவனுடைய புத்திரரா இருக்கிறார்கள். அப்ப ஏற்கனவே வாசிச்சது போல இந்த ரோமர் 8:6 மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை தான் ஜீவனும் சமாதானமும் என்று எழுதியிருக்கிறது. இந்த ஆவியின் சிந்தனா என்னன்றதை வந்துட்டு வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:5 வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஆமென். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. சோ யாருடைய சிந்தை நமக்கு இருக்கணும்? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை. தீபா சிஸ்டர் கொஞ்சம் மியூட்ல போட்டுங்க ப்ளீஸ்.
சாரி சார். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்ப கிறிஸ்துவில் இயேசுவில் இருந்த சிந்தை அப்படின்னா என்னது? ஆவியின் சிந்தை அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது இல்லைங்களா? அதனாலதான் கர்த்தர் முழு சிந்தையோடு கர்த்தரை அன்பு செய்ய வேண்டும்னு சொல்லி நமக்கு எழுதி இருக்கிறார். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில வந்துட்டு நம்மளுடைய ஒவ்வொரு சிந்தனைகள்லையும், ஒவ்வொரு பேச்சிலையும், ஒவ்வொரு செயல்பாடுலையும், ஒவ்வொரு கிரியையிலையும் வந்துட்டு கர்த்தரை வந்துட்டு முழு சிந்தையோட நம்ம அன்பு செய்யறோமா? நம்முடைய சிந்தையெல்லாம் ஆவிக்குரிய சிந்தையா தான் இருக்குதா? இல்ல அப்பப்போ வந்துட்டு கவலைகள் வருதா? ஏன்னா உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் பலவித சிற்றின்பங்கள் என்று எழுதியிருக்கிறது. சிற்றின்பங்கள் அது எதுவா வேணா இருக்கலாம். அதனாலதான் உங்களுடைய மாம்சத்தை கொண்டும் உங்களுடைய சரீரத்தை கொண்டும் நீங்க கர்த்தரை வந்துட்டு அன்பு செய்யணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப இந்த சரீரத்திற்குரிய சிந்தனைகள், இந்த மாம்ச சிந்தனைகள் வந்துட்டு அப்பப்ப ரொம்ப நேரம் இருக்குதா? அதுக்கு நம்ம ரொம்ப நேரம் இடம் கொடுக்குறோமா? 1 hour 2 hours, 1 மணி நேரம் 2 மணி நேரம், 1 நாள் 2 நாள் 1 வாரம் 10 நாள்னு சொல்லி இந்த மாம்ச சிந்தைக்கு நம்ம இடம் கொடுக்குறோமா? இதுக்கு இடம் கொடுத்தோம்னா நம்முடைய நாவுமே வந்துட்டு மாம்சத்துக்குரிய வார்த்தைகளை தான் பேசும். நம்முடைய அவயங்களும் மாம்சத்துக்குரிய கிரியைகளை தான் வந்துட்டு செய்யும். பட் கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளார முழுமையா செயல்படுதா அப்படின்னு சொல்லி நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். ஏன்னா கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறான்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப நம்முடைய ஆவியும் கர்த்தருடைய ஆவியும் வந்துட்டு வேறையா இருக்காது. எப்பொழுது? பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு. பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு பரிசுத்த ஆவியானவர் சொல்றதை நம்ம கேட்கும் பொழுது நம்முடைய ஆவியும் பரிசுத்த ஆவியும் வந்துட்டு ஒன்றா கலக்கும் பொழுது அவன் கர்த்தருடனே ஒரே ஆவியா இருக்கிறான்னு சொல்லி வேதம் சொல்லுது. இப்ப நீங்களும் நானும் வந்துட்டு கர்த்தருடனே ஒரே ஆவியா நம்ம இருக்கிறோமா? நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். அவங்கவுங்க செய்யறது அவங்கவுங்களுக்கு தெரியும். சோ நம்மளை நாமளே யோசிச்சு பார்க்கலாம். கிறிஸ்துவின் சிந்தை, இந்த ஆவிக்குரிய சிந்தை எனக்கு இருக்குதா? இந்த கிறிஸ்துவின் சிந்தை எப்படிப்பட்டதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிக்கலாம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாமிசத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஆமீன். கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டார், உண்மைதான். பட் அதனால நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட சிந்தை? இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு என்னவா? அது ஆயுதம்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆயுதம்னா என்னது? சர்வாயுத வர்க்கத்தை பத்தி நீங்க கண்டிப்பா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்துவின் சிந்தை தான் நமக்கு சர்வாயுத வர்க்கமா இருக்குதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அதை குயிக்கா நம்ம வாசிச்சிடலாம். எபேசியர் 6ஆவது அதிகாரத்துல 10 முதல் 18 வசனங்களை வாசிப்போம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்தியத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்கள் ஆகும்படிக்கும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் ஆக்ரோஷத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தில் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்களாயும் பல்லாங்கன் எய்யும் அக்னியாசரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் இல்லுங்கள். லட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பிறகு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் பிடித்துக் கொண்டிருங்கள். ஆமென். கடைசியாக என் சகோதரரே அப்படின்னு சொல்லி பவுல் வந்துட்டு சொல்றான். அந்த லெட்டர்ல வந்துட்டு 6 அதிகாரம் தான் இருக்குது எபேசியர் புஸ்தகத்துல. அதுல 6ஆவது அதிகாரத்துல கடைசி பகுதியில அவன் என்ன சொல்றான்? கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவ வல்லமையிலும் பலப்படுங்கள். அப்ப கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமை அவர் எப்படி நமக்கு கொடுத்திருக்கிறாரு? தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்று எழுதியிருக்கிறது. அந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னா அது என்னென்ன வந்துட்டு சர்வாயுத வர்க்கம்? எதுக்காக இதை தரித்துக் கொள்ளணும்னா, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டமே கிடையாது. துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு நிச்சயமா போராட்டம் உண்டு. அசுத்த ஆவிகளை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு என்னென்ன ஆயுதங்கள் தேவை? சத்தியம் என்னும் கச்சை நமக்கு அவசியம். அறையிலே கட்டினவர்களா இருக்கணும்.
சத்தியம் என்னும் கச்சை. எப்பொழுதும் எந்த காரியத்திலும் சத்தியத்தை சார்ந்த பிள்ளைகளா வந்துட்டு சிந்திக்கணும், பேசணும், செயல்படணும். பொய் பேசுறது கூடவே கூடாது. ஒரு சின்ன பொய் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு வழியே இல்லை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சின்னோண்டு பொய் சொன்னேன் அப்படின்றதுக்கு வழியே இல்லை. பொய் எல்லாமே பெரிய பொய் தான் வந்துட்டு. அதனால சாத்தானை பார்த்து தான் கர்த்தர் வந்துட்டு அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான் அப்படின்னு வேதத்துல வந்துட்டு எழுதப்பட்டிருக்கு. ஒரு பொய் சொன்னாலும் நம்ம பிசாசோட பாதையில தான் வந்துட்டு போயிட்டு இருக்கிறோம். சத்தியம் என்னும் கச்சையை அறையில் கட்டினவர்களா இருக்கணும். நீதி என்னும் மார்க் அவசத்தை தரித்த பிள்ளைகளா இருக்கணும். எதை செய்தாலும் நீதியோட செய்யணும். அப்ப கர்த்தருக்குரிய நீதியோட வசனத்தின்படி வந்துட்டு எதை சிந்தித்தாலும் எதை பேசினாலும் கர்த்தருக்குரிய நீதியோட சிந்தித்து பேசுகிற பிள்ளைகளா இருக்கணும். அடுத்தது சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. இது வெறும் சுவிசேஷம் இல்ல, சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய ஒரு ஆயத்தம் என்கிற பாதரட்சை. வெளியில போறதா இருந்தா செருப்பு போட்டு தான் வெளியில போவோம் இல்லைங்களா? பட் இங்க கர்த்தர் வந்துட்டு எதை ஆயத்தம்னு வந்து எதை பாதரட்சைன்னு சொல்றாரு? சுவிசேஷம் அறிவிக்க எப்பொழுதுமே ரெடியா இரு, இதுதான் உன் செப்பல் அப்படின்றார். அந்த ரெடினஸ் எப்பொழுதுமே இருக்கணும். சுவிசேஷம் எந்த நேரத்துல அறிவிக்கிறதுக்கு ரெடியா வந்துட்டு இருந்துக்கணும். அடுத்து விசுவாசம் என்னும் கேடகம். எதுக்காக இந்த கேடகம் வேணும்? நான் பொல்லாங்கன் சும்மா இருக்க மாட்டான், சாத்தான் சும்மா இருக்க மாட்டான். யாரை எப்பொழுது விழுங்கலாமோ என்று வகை தேடி கர்ஜிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறான்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப அதை அவித்து போடணும் இல்லைங்களா? பொல்லாங்கனையும் அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாவற்றையும் அவித்து போடத்தக்கதாய் விசுவாசம் என்னும் கேடகம் வேணும். ரட்சணம் என்னும் தலை சீர நமக்கு வேணும். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயமும் நமக்கு வந்துட்டு இருக்கணும். பட் இந்த ஆவிக்குரிய சிந்தை இது எங்க இருந்து கிடைக்குது? இந்த சர்வாயுத வர்க்கம் வந்து கிறிஸ்துவின் சிந்தையை வந்துட்டு தரித்து கொள்ளும் பொழுது, இந்த சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளும் பொழுது ஆவிக்குரிய சிந்தையோட இருக்கிறோம். அப்ப கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள்னு சொன்னா இந்த 6 ஆயுதங்களும் உங்கள்கிட்ட இருக்குதா? நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். சத்தியம் என்னும் கச்சை வந்துட்டு நம்ம கிட்ட இருக்குதா? நீதி என்னும் மார்க்கவசம் நம்ம கிட்ட இருக்குதா? சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்கிற பாதரட்சை எப்பொழுதுமே இருக்குதா? ரட்சணம் எனும் தலை சீரா இருக்குதா? தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் இருக்குதா? எப்பொழுதும் ஆவியில ஜெபம் பண்றோமா அப்படின்றத யோசிச்சு பார்க்கலாம். பட் இதுக்கு அடிப்படையில முதல்ல தேவன் ஒருவர்னு விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். ஞானஸ்நானம் நம்ம எடுக்கலன்னு சொன்னாக்க நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை வந்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே போல வந்துட்டு ஆவியின் கனியில நிலை நிற்கிறதுக்கும் பெருசா வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா விசுவாசம் இருந்துச்சுன்னா ஆவியானவர் முதல்ல போய் ஞானஸ்நானம் எடுன்னு சொல்லுவார். எனக்குள்ளார ஆவியானவர் இருக்கிறாரு, நான் ஆனா ஞானஸ்நானம் எடுக்கல அப்படின்னு சொன்னாக்கா ஆவியானவர் இப்படியெல்லாம் செயல்படவே வந்துட்டு மாட்டார். ஆவியானவர் வந்துட்டு இருந்தாருன்னு சொன்னாக்க முதல்ல நீ ஞானஸ்நானம் எடுன்னுவார். ஸோ நம்ம எல்லோருமே வந்துட்டு மனம் திரும்பி, அதனாலதான் ஒவ்வொருவரும் அப்படின்ற வார்த்தை இருக்குது. அப்போஸ்தலன் பேதுரு வந்துட்டு அப்போஸ்தலர் 2:38 என்ன சொல்றான்? நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். அப்ப ஒவ்வொருவரும் ஞானஸ்நானம் பெறணும். எப்படி பெறணும்? மனம் திரும்பி பெறணும். எந்த நாமத்தினால பெறணும்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வந்துட்டு ஞானஸ்நானம் பெறணும். அப்பொழுதுதான் பரிசுத்தாவின் வரத்தை வந்துட்டு பெற முடியும். யார் யாரு? ஒவ்வொருத்தரும் ஞானஸ்நானம் எடுக்கணும். எப்படி எடுக்கணும்? மனம் திரும்பி எடுக்கணும். எந்த நாமத்தினால? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. இது 3மே பெர்ஃபெக்டா நடந்தா மட்டும்தான் வந்துட்டு பரிசுத்தாவின் கிருபை வரங்களை நம்மளால வந்துட்டு பெற முடியும். அப்ப இந்த சர்வாயுத வர்க்கம் வேணும்னாக்க அடிப்படையில முதல்ல கர்த்தர் ஒருவர்ன்றதை விசுவாசிக்கணும். 2வது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுக்கணும். 3வது ஆவியின் கனியில நடக்கிறதுக்கு பழகணும். ஆவியின் சிந்தையோட நடந்து மாம்சத்தின் கிரியைகளை வந்துட்டு அழிக்கிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். அதனாலதான் கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள் அப்படின்ற வசனத்தை நம்ம ஏற்கனவே வாசிச்சோம் இல்லைங்களா? 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1 வசனத்துல இயேசு கிறிஸ்துவின் சிந்தை வந்துட்டு உங்களுக்கும் எனக்கும் அது ஒரு பெரிய ஆயுதமாக இருக்கிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாய் இருக்க எயோதியாளுக்கும் சித்திகேயாளுக்கும் புத்தி சொல்கிறேன். ஆமென். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாய் இருக்க எயோதியாளுக்கும் சிந்திகேயாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்கிறது இல்லைங்களா? ஏற்கனவே வாசிச்சோம். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறான். கர்த்தரோடு இசைந்த வாழ்க்கை வாழ்ந்தோம்னா அவருடைய ஆவியோடு நம்ம ஒரே ஆவியாகத்தான் வந்துட்டு இந்த பூமியிலே இருப்போம். நம்ம மாம்சத்தோட வந்துட்டு வெளியில காணப்பட்டாலும் வந்துட்டு வெளியில வந்துட்டு புறம்பாக வந்துட்டு ஒரு மனுஷன் வந்துட்டு காணப்பட்டாலும் உள்ளான மனுஷன் வந்துட்டு கர்த்தரோடு ஒரே ஆவியாக வந்துட்டு இருப்பான்.
அதனாலதான் இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஆவியா இல்லைன்றதுனாலதான் கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க இவங்க ரெண்டு பேருக்கும் புத்தி சொல்லுகிறேன்னு சொல்லி ரெண்டு பேர் பேரை மென்ஷன் பண்ணி தான் வந்துட்டு எழுதுறான். சோ இந்த கர்த்தருடைய சிந்தை வந்துட்டு எப்பொழுது நம்மை ஆண்டு கொள்ளும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல 6 முதல் 7 வசனங்களை வாசிப்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். ஆமென். 7வது வசனத்துல அப்பொழுதுன்ற வார்த்தை வந்திருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்பொழுதுன்ற வார்த்தை. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்ப இந்த எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களையும் உங்களுடைய சிந்தைகளையும் வந்துட்டு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எப்பொழுது காத்துக்கொள்ளும்? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்க கவலைப்படாம இருக்கிறீங்களா? நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். நீங்க எதை குறிச்சாவது கவலைப்படுறீங்களா? ஐயோ இந்த காரியம் எப்படி நடக்குமோ, ஃபியூச்சர்ல இந்த காரியம் என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி ஏதாவது காரியத்தை குறித்து, அது உங்களுடைய வேலையா இருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்பா வந்துட்டு இருக்கலாம், இல்ல வந்துட்டு மற்ற காரியங்களா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நம்ம ஏதாவது காரியத்தை குறித்து கவலைப்படுறோமான்னு சொல்லி நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். ஏன்னா கவலைப்பட்டோம்னு சொன்னாக்க கர்த்தருக்கு பிரியமாவே இருக்க முடியாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இயேசு கிறிஸ்து தெளிவாவே சொல்லியிருக்கிறாரு, இருதயத்துல இருக்கிற வசனங்களை வெளியில கொண்டு போறது எது? உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் பலவித சிற்றின்பங்கள் இச்சைகள். இந்த 4 காரியங்களை பேசியிருப்பார். மத்தேயு 13 வாசிச்சுக்குங்க, மார்க் 4 வாசிச்சுக்குங்க, அதே போல லூக்கா 8வது அதிகாரத்தையும் வாசிச்சுக்குங்க. இந்த 3 அதிகாரத்திலையும் விதைக்கிற நோமையை கர்த்தர் பேசியிருக்கிறார். மத்தேயுல இல்லாத சில காரியங்கள் மார்க்ல இருக்கும், இது 2லயும் இல்லாதது லூக்காவில இருக்கும். பட் ஒரு 4 காரியங்களை கர்த்தர் பேசியிருக்கிறாரு. உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், பலவித சிற்றின்பங்கள், இச்சைகள். இந்த 4 காரியம் ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா கூட அது வசனத்தை இருதயத்துல இருந்து வெளியில தூக்கிட்டு போயிடும். ஆவியை அவித்து போடாதிருங்கள்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அப்ப விதைக்கிற நோமையில அந்த விதையாகிய தேவனுடைய வசனம் அது இருதயத்திலிருந்து வெளியில போறதுக்கு ஒரு சில காரியங்கள் காரணமா இருக்குது. அதுல ஒண்ணுதான் கவலை. அதனாலதான் பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்று எழுதி இருக்கிறது. எதை பத்தியும் கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். ஜாக்கிரதையா இருக்க வேண்டாம்னு கர்த்தர் சொல்றாரு, ஜாக்கிரதையா இருக்க சொல்லி இருக்கிறார். பட் கவலைப்படுவதனால் எவன் தன்னுடைய சரீரத்துல வந்துட்டு ஒரு முளத்தை கூட்ட முடியும்? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை வந்துட்டு உங்களுடைய இருதயத்துல வந்துட்டு இருக்கும். கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ளார இருக்கணும்னு சொன்னா முதல்ல என்ன பண்ணணும்? கவலைப்படக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதா, கர்த்தர்ட்ட சொல்லிட்டு விட்டுருங்க. கர்த்தர்ட்ட சொல்லிட்டு ஆண்டவர் பார்த்துக்குவார். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், ஏனெனில் அவர் உங்களை விசாரிக்கிறவர் என்று எழுதி இருக்கிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், ஏன்னாக்கா அவர் உங்களை விசாரிக்கிறவர் என்று வேதம் சொல்கிறது. இப்ப கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவரா இருக்கிறார். இப்ப கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவரா இருக்கிறதுனால நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா விண்ணப்பங்களோடு ஸ்தோத்திரங்களோடு தேவனுக்கு தெரியப்படுத்துறீங்கன்னா அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆண்டு கொள்ளும். முழு சிந்தையோட நம்ம கர்த்தரை ஆராதிக்கணும், முழு சிந்தையோட அவரை நம்ம அன்பு செய்யணும்னு சொல்லி வேதம் சொல்லுது இல்லைங்களா? முழு சிந்தையோட செய்யணும்னு சொன்னா கிறிஸ்துவன் சிந்தையோட நம்ம இருக்கணும். இந்த கிறிஸ்துவன் சிந்தை நமக்குள்ளார தங்கி நம்ம ஆளுகை செய்யறது எப்பொழுது? எதுக்கும் கவலைப்படக்கூடாது. சோ உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம். நல்லா கவனிச்சுக்குங்க, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் பல பேருக்கு இருந்து பெண் வாங்கி போயிட்டாங்க. இன்னைக்குமே வீட்டு சபையிலும் 1-2 பேரா நம்ம அங்கங்க பாத்துக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கிறோம். ஐஸ்வர்யத்தின் மயக்கம் 1-2 பேருக்கு எங்கிட்டாவது ஒரு மூலையில இருக்கத்தான் வந்துட்டு செய்யுது. பட் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இருக்கக்கூடாது. உண்ணவும் ஒடுக்கவும் உங்களுக்கு இருந்தா போதும் என்று இருங்கள்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். உண்ணவும் ஒடுக்கவும் இருந்தா சந்தோஷமா நன்றி ஆண்டவரே, ஜெபத்துல வந்துட்டு ஆண்டவரே நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், என்னை நீங்க நல்லா தான் வந்துட்டு பாத்துக்கிறீங்க, நல்லா போஷிக்கிறீங்க, உலகத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறீங்க, எனக்கு உண்ணவும் ஒடுக்கவும் இருக்குது, போதும் ஆண்டவரே நன்றின்னு சொல்லி நம்ம எத்தனை முறை சொல்லுகிறோம்? நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். ஆண்டவரே என்னை நீங்க அற்புதமா போஷிக்கிறீங்க, எத்தனை வருஷம் என்னையும் என் குடும்பத்தாரையும் வந்துட்டு அற்புதமா காப்பாத்துறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு முறையும் கர்த்தருக்கு நன்றி சொல்றதுக்கு கடமைப்பட்ட பிள்ளைகளா வந்துட்டு இருக்கிறோம். திருப்தியா இருக்கிற ஆண்டவரே, நல்லா இருக்கிற ஆண்டவரே, பரிபூர்ணமா வந்துட்டு இருக்குது, நீங்க இல்லாதது மட்டும்தான் எனக்கு குறையா இருக்குது, நீங்களும் சீக்கிரம் வாங்க ஆண்டவரே,
கர்த்தராகிய இயேசுவே நீர் சீக்கிரமாய் பூமிக்கு வாரும் ஆண்டவரே, ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப கர்த்தர்ட்ட வந்துட்டு நம்ம பரிபூரணமா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோன்றதை நம்ம சொல்றோமா? இல்ல இன்னும் ஆண்டவரே எனக்கு இது பத்தல அது பத்தலன்னு சொல்லி கர்த்தர்ட்ட வந்துட்டு இந்த உலக காரியங்களை குறித்து நம்ம பெட்டிஷன் வைக்கிறோமா? ஒன்றுக்கும் கவலைப்படாமல். சோ எதுவா இருந்தாலும் நம்ம கவலைப்பட வேணாம். ஓகே, பிள்ளைகளுக்கு படிப்பு இருக்குதா, படிப்பு சொல்லி கொடுங்க, பட் மார்க்கை பத்தி நம்ம கவலைப்பட வேணாம். என்ன, விளைய செய்கிறவர் கர்த்தர் தான் இல்லைங்களா? படிப்பை வந்துட்டு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்லிக் கொடுப்போம். பிள்ளைங்க வந்துட்டு அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு என்ன வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு கொடுத்துருக்கிறாரோ அந்த எஃபர்ட் அவங்க போடட்டும். விளைய செய்கிறவர் கர்த்தர் தான். இல்ல வேலையா இருக்குதா, கர்த்தருக்கு பயந்து உண்மையா வேலையை செய்வோம், பட் ரிசல்ட் வந்துட்டு கர்த்தர் கொடுக்கறதுதான். இல்ல ஒரு வேலை இல்லையா, இன்டர்வியூக்கு போறீங்களா, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் கர்த்தருடைய கிருபையோட வந்துட்டு நம்ம வந்துட்டு எஃபர்ட் வந்துட்டு போடுவோம். கர்த்தர் நமக்கு எதிர்பார்க்கறது எஃபர்ட் மட்டும்தான். சுவிசேஷம் அறிவிக்கிறதுலையும் எஃபர்ட் தான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சுவிசேஷம் அறிவிக்கிறதுலையும் ஒரு சிலர் வந்துட்டு இடர்றத வந்துட்டு பார்த்துக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கிறோம். நான் அறிவிச்சேன் அவங்க கேட்கல அப்படின்னு சொல்லி சுவிசேஷம் அறிவிச்சு கேட்காதவர்கள் மேல நமக்கு கோபம் கூட வரக்கூடாது. நான் சொன்னேன் அவங்க கேட்கல அப்படின்னு சொல்லி இதுவும் மாம்ச சிந்தை தான். நான் சொன்னேன் அவங்க கேட்கலன்னு சொல்றதும் மாம்ச சிந்தையா தான் இருக்குது. கேட்கறதும் கேட்காதும் நம்ம கையில கிடையாது. அறிவிக்க வேண்டியது மட்டும்தான் நம்முடைய கடமை. ஏன்னா விதை விதைக்கிறவன் என்ன செய்யறான், அவன் விதைத்து விட்டு அவன் தூங்கும் பொழுது அவன் அறியாத விதமா இது முளைக்கும்னு சொல்லி வேதம் சொல்லுது. மார்க் 4ஆம் அதிகாரம் வாசிச்சு பாருங்க. அவன் தூங்கும் பொழுது அவன் அறியாத விதமாக தான் அந்த விதை முளைக்கும். சோ உடனே நம்ம சத்தியம் சொன்னாக்கா அவங்க ஏத்துக்கணுன்ற கட்டாயம் இல்லை. சோ ஆவிக்குரிய சிந்தையோடு வந்துட்டு இருக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். சோ முதல்ல சிந்தனைகளை வந்துட்டு சீர்தூக்கி பார்க்கணும். ஏன்னா கிறிஸ்துவின் சிந்தை இல்லைனாக்க நம்மளால இந்த உலகத்துல வந்துட்டு பாவம் இல்லாம வாழ முடியாது. ஏன்னா தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான் என்று எழுதி இருக்கிறது. ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அப்ப தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யானாக்க தேவனால பிறந்திருக்கிறதுனா எப்படி, ஆவியில பிறக்கணும். இப்ப ஆவியில பிறக்கணும்னு சொன்னா அவருடைய வித்து நமக்குள் தரித்திருக்கணும். இப்ப கர்த்தருடைய வித்துனா கர்த்தருடைய வசனம். இப்ப இருதயத்துக்குள்ள வசனங்களை வந்துட்டு பிசாசு தூக்கிட்டு போயிடாதபடிக்கு உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சிற்றின்பங்கள், பலவித இச்சைகள், இதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. கவலை மட்டும் இல்ல வந்துட்டு ஐஸ்வர்யத்தின் மயக்கம் மட்டும் இல்ல. யூதாஸ் காரியத்தை பாருங்க, வெறும் 30 வெள்ளிக்காசுக்கு தான் இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுத்தான். அந்த 30 வெள்ளிக்காசு எவ்வளவு சீப் அமௌண்ட்னு பைபிள் படிச்சாலே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஒரு பெண் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் தலையில வந்துட்டு ஒரு தைலத்தை வந்துட்டு அவ வந்துட்டு உடைச்சு வந்துட்டு பூசுறா. இந்த தைலத்துடைய விலை வந்துட்டு எவ்வளவு, 300 வெள்ளிக்காசுகள். இந்த 300 வெள்ளிக்காசு வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியா வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி அவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. இதை தரித்திரத்துக்கு கூட வந்துட்டு தரித்திரத்துக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு பேசுறாங்க. அந்த 300 வெள்ளிக்காசுல வந்துட்டு ஒரு 1/10 தான் 30 வெள்ளிக்காசு. ஸோ அந்த தைலத்தோட விலை அளவுக்கு கூட அவன் காட்டி கொடுக்கல. ரொம்ப சீப்பான அமௌண்ட்டுக்கு தான் இயேசு கிறிஸ்துவ அவன் காட்டி கொடுத்துருக்கிறான். ஸோ பொருளாசை என்பது பல கோடிக்குரிய பொருளாசை தான் பொருளாசைன்னு கர்த்தர் சொல்லல. ஈவன் 100 ரூபாய்க்கு தேவையில்லாம ஆசைப்பட்டாலும் அதுவும் பொருளாசை தான் வந்துட்டு. இல்ல நமக்கு சாராத ஒரு காரியம், அது 50 ரூபா பொருள், 100 ரூபா பொருள், 10 ரூபா பொருளா இருந்தாலும் அதுவும் பொருளாசைன்னு சொல்லி தான் கர்த்தர் பேசுறார். வெறும் 30 வெள்ளிக்காசுக்கு தான் காட்டி கொடுத்தான். பழைய ஏற்பாட்டுல வந்துட்டு எல்லாத்தையும் நீ கொன்னுட்டு வாடான்னு சொல்லி சவுல் ராஜா கிட்ட சொல்லும் பொழுது நான் ஜனங்களுக்கு பயந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு கொளுத்த ஆடு மாடுகளை தனக்காக வச்சுக்கிட்டான். இதுதான் சவுல் ராஜா செய்த தவறு. சோ ஜனங்களுக்கு பயந்தது, அவனுக்குள்ளேயும் கொஞ்சம் பொருளாசை வந்துட்டு இருந்துச்சு. சோ ஜனங்களுக்கு பயப்படுறதும் சரி, மற்றவர்களுக்கு நம்ம பயப்பட வேண்டாம். தேவையில்லாத பயங்கள். நம்முடைய பயம் கர்த்தருக்கு உரியதுன்றத நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கணும். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நம்ம கர்த்தர்ட்ட ஸ்தோத்திரம் வந்துட்டு செய்யணும். ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கர்த்தர்ட்ட சொல்லிட்டு உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். சோ ஒண்ணு பொருளாசை, ஒண்ணு கவலை, இன்னொன்னு வந்துட்டு இச்சைகள், சிற்றின்பங்கள் இருக்கக்கூடாது. ஏதாவது இச்சை இருக்குதான்னு யோசிச்சு பாருங்க. கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இல்ல மாம்சத்தின் இச்சை ஏதாவது இருக்குதா, இல்ல சாப்பாட்டுக்குரிய இச்சைகள் ஏதாவது இருக்குதா? சோ எந்த இச்சையா இருந்தாலும் அதை விட்டுட்டு தான் வந்துட்டு ஆகணும், வேற வழி கிடையாது. அதே போல வந்துட்டு சிற்றின்பங்கள், ஏதாவது சிற்றின்பங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோமா, நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். சோ ஆவிக்குரிய சிந்தை இருந்தாதான் கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் கர்த்தரோடு ஒரே ஆவியாக இருக்கிறான்னு சொல்லி வேதம் சொல்கிறது இல்லைங்களா? அந்த கர்த்தரோடு ஒரே ஆவியா இருக்கிறதுனா என்னன்றதை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 16 முதல் வாசிப்போம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் ஆமென். சிஸ்டர் 16 வரைக்கும் வாசிச்சிருங்க, கடைசி வரைக்கும்.
மனுஷனுள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்மந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஆமென். எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. இந்த கிறிஸ்துவின் சிந்தை எப்படியெல்லாம் இருக்கும்? தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்றேன், ஒரு வீட்டை நான் ஆயத்தம் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நமக்கு சொல்லி இருக்கிறார். என்னுடைய பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்றேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். சோ தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ அவைகளை தேவன் தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் என்று எழுதியிருக்கிறது. சோ இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை பற்றியும் அவருடைய 1000 வருட அரசாட்சியை பத்தியும், அந்த 1000 வருட அரசாட்சியில இன்னைக்கு யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு இருக்கிறாங்களோ அவர்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருப்பாங்க. வருகையின் போது என்ன நடக்கும், வருகைக்கு முன்னாடி என்ன அடையாளங்கள் வந்துட்டு இருக்கிறது, சோ அவரு வந்த பிறகு என்னென்ன காரியங்கள் 1000 வருஷத்துல நடக்க போகுது, சோ இவ்வளவு காரியங்களை கர்த்தர் வந்துட்டு எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் என்று வேதம் சொல்கிறது. அப்ப தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறியவும் மாட்டான். அப்ப பரிசுத்த ஆவியானவரை தவிர தேவனுக்குரிய காரியங்கள் யாருக்குமே தெரியாது. பட் நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். இப்ப தேவனுடைய ஆவி நமக்குள்ளார இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளார இல்லைன்னு சொன்னாக்க நம்மளால எந்த காரியத்தையும் வந்துட்டு ப்ராப்பரா செய்ய முடியாது. ஈவன் இந்த உலகத்தின் காரியங்களை கூட உருப்படியா வந்துட்டு செய்ய முடியாது. சோ நமக்கு எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளார வேணும். டெய்லி ரொட்டீன் காரியங்களை உருப்படியா செய்யணும்னு சொன்னா கூட பரிசுத்த ஆவியானவர் இல்லைனாக்கா அதை கூட உருப்படியா நம்மளால செய்ய முடியாது. அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். சோ எந்த காரியமா இருந்தாலும் ஆவிக்குரிய காரியங்களோட சம்பந்தப்படுத்தி பார்க்கிறோமா? சரி, ஒரு விஷயம் நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது சரியா வரல, ஆவிக்குரிய விஷயமா அதை எடுத்துக்கிட்டு தானிச்சு பாக்குறீங்களா? நீங்க ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு ட்ரை பண்ணி பாக்குறீங்க, அது உங்களுடைய வேலையா இருக்கலாம், இல்ல அன்றாட காரியமா வந்துட்டு இருக்கலாம், இல்ல உங்களுடைய பிள்ளைங்களோட படிப்பா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் வந்துட்டு எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி பார்க்கிறோம். சோ ஒரு விஷயம் சக்சஸ் ஆகணும்னு நினைக்கிறோம், அது ஆகல, அது ஃபெயிலியர் ஆகுது. ஏன் இது ஃபெயிலியர் ஆகுது அப்படின்றத நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருக்கிறோமா? இல்ல நாம ஒரு காரியம் வந்துட்டு பெட்டரா நடக்கும்னு சொல்லி நினைக்கிறோம், அது பெட்டரா நடக்கல, இது ஏன் நடக்கல? ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கிறோம். ஏன் ஆண்டவர் இதை அனுமதிக்கல? நான் ஒண்ணு தெரிஞ்சுக்க, இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அப்ப இயேசு கிறிஸ்துவால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறப்ப அவர் ஏன் இதை அனுமதிச்சாருன்ற ஒரு கேள்வியை தான் நம்ம கேட்கணும். சோ ஒரு வியாதி இருந்துச்சுன்னா எனக்குள்ளார ஏன் இந்த வியாதியை கர்த்தர் அனுமதிச்சாரு? ஏன்னா கர்த்தர் நல்லவர் என்கிற சிந்தனை எப்பொழுதும் நமக்கு இருக்கணும். இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன்க, அவர் எப்பொழுதும் நல்லவரா இருக்கிறார். கர்த்தர் தமது கிரியைகள் எல்லாவற்றிலும் நீதிபரரா இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் ஒவ்வொரு கிரியையிலும் நல்லவரா இருக்கிறார். இன்னைக்கு இஸ்ரேல்ல போர் வந்தாலும் கர்த்தர் நல்லவர் தான். அங்க இஸ்ரேல் ஜனங்கள் வந்துட்டு ஒரு 1500 பேர் இறந்திருந்தாலும் கர்த்தர் நல்லவர் தான். காசாவில் வந்துட்டு அநேகர் மரித்தாலும் கர்த்தர் நல்லவர் தான். உக்ரைன்ல போர் வந்தாலும் கர்த்தர் நல்லவர் தான். 1ஆம் உலக போர்ல 1 கோடி பேர் இறந்தப்பையும் கர்த்தர் நல்லவராக தான் இருக்கிறார். 2ஆம் உலக போர்ல 5 கோடி பேர் மரித்தப்பையும் கர்த்தர் நல்லவராக தான் இருக்கிறார். அடுத்து வந்துட்டு பூமி முழுவதும் பிரேதங்களால் நிரப்பப்படும்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். 3ஆம் உலக போர்ல வந்துட்டு இது நடக்கும் பொழுதும் கர்த்தர் நல்லவராக தான் இருப்பார். அப்படின்னா கர்த்தர் நல்லவரா இருக்கிறாரு, அவர் சர்வ வல்லவரா இருக்கிறாரு. ஆனா ஏன் இதை அனுமதிச்சாரு? அவர் நல்லவர் தானே, அவர் தான் என்னை அன்பு செய்யறாரு, அவர் சர்வ வல்லவராச்சே, அவரால் அதை தடுத்திருக்க முடியுமே, ஏன் இதை அனுமதிச்சாரு? இந்த வியாதியை ஏன் எனக்கு அனுமதிச்சாரு? இந்த கஷ்டத்தை ஏன் எனக்கு அனுமதிச்சாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி பாக்குறப்ப அப்ப நமக்கு ஆன்சர் தெரியும்.
கர்த்தர்ட்ட போய் ஏன் ஆண்டவரை இதை அனுமதிச்சிங்கன்னு சொல்லி நம்ம கேட்கறத காட்டிலும் நம்ம அத வசனத்தின்படி ஆவிக்குரிய சிந்தையோடு கர்த்தரின் துணையோடு நிதானிச்சு பார்க்கும் பொழுதே ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் தெரியப்படுத்திடுவாரு. பிரச்சனை நம்ம கிட்ட எங்கேயோ இருக்குதுன்றதை ஆண்டவர் காமிச்சிருவார். அது வியாதியா இருந்தாலும், ஈவன் மரணமாவே இருந்தாலும் கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். இப்ப என்னுடைய குடும்பத்திலே வந்துட்டு ஏற்கனவே மரணங்கள்லாம் வந்துட்டு ஏற்பட்டிருக்குது. சிலை வழிபாட்டின் மூலமா மரணங்கள்லாம் ஏற்பட்டிருக்குது. பட் கர்த்தர் நல்லவராக தான் வந்துட்டு இருக்கிறார். அப்ப கர்த்தர் வந்துட்டு எதனால இதெல்லாம் அனுமதிச்சாரு அப்படின்றத நம்ம நிதானித்து பார்க்கும் பொழுது ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கிறோம். அப்படின்னா அன்றாடம் வந்துட்டு ஏதாவது ஃபெயிலியர்ஸ் வருதா யோசிச்சு பாருங்க. ஏதாவது கஷ்டங்கள் இருக்குதா, ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா, அப்ப ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கணும். அப்ப கர்த்தர் நல்லவராச்சே, அவர் சர்வ வல்லவராச்சே. எப்பொழுது இந்த ரெண்டு காரியத்தை மட்டும் மறந்துடாதீங்க. நமக்கான வந்துட்டு ஃபார்முலாவே தான், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் சர்வ வல்லவர். அவர் நல்லவர் அப்படின்னு சொன்னா நமக்கு தீங்கு வந்துட்டு அவர் அனுமதிக்கவே மாட்டாருங்க. அவர் சர்வ வல்லவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவரால் எல்லாத்தையும் தடுக்க முடியும், எல்லாத்தையும் செய்யவும் வந்துட்டு முடியும். ஆனாலும் சில தீங்குகள் நமக்கு நேரிடும் பொழுது அது ஏன் வருது, எனக்கு ஒரு வியாதி வந்தா, எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, இல்ல என்னோட வேலையில ஒரு பிரச்சனை வந்தாலோ, நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காம போயிடுச்சுனாலோ, கர்த்தர் நல்லவரா இருக்கிறாரு. ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி பாக்குறோமா, இல்ல ஓகே நான் ட்ரை பண்ணேன், இது நடக்கல, அவ்வளவுதான், அடுத்தது நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம போய்கிட்டே இருந்தோம்னு சொன்னா எதுவுமே உருப்படாது. நம்ம கர்த்தர்ட்ட கேட்காம ஆவிக்குரிய காரியங்களோட வந்துட்டு நம்ம நிதானித்து பார்க்காம, நான் ஒரு விஷயம் ட்ரை பண்ணேன், அது நடக்கல, ரெண்டாவது ட்ரை பண்றேன், அதுவும் நடக்கல, மூணாவது ட்ரை பண்றேன், அதுவும் நடக்கல, தொடர்ந்து இது போய்கிட்டே இருக்கும். ஃபெயிலியர் மேல ஃபெயிலியர் சில நேரங்கள் வந்துகிட்டே வந்துட்டு இருக்கும். ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரியவர்களோட நிதானித்து பார்க்கும் பொழுது ஒரு தடவை தப்பு பண்ணிட்டோம்னா கண்டுபிடிச்சிடலாம். கர்த்தருடைய துணையோட எதனால இதை கர்த்தர் அனுமதிச்சாருன்றதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஜென்ம சுபாவமான மனுஷன் அவங்க ஃபெயிலியர் மேல ஃபெயிலியர் வந்துகிட்டே இருக்கும். பட் நான் தொடர்ந்து ட்ரை பண்றேன்ட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. வியாதி வரும், நான் டாக்டர்கிட்ட போறேன்னு சொல்லி போவாங்க. டாக்டர்கிட்ட போறது தப்புன்னு சொல்லி வேதம் சொல்லல. வைத்தியன் யாருக்கு தேவை? நோயுற்றவனுக்கு வந்துட்டு வைத்தியன் தேவைன்னு சொல்லி வேதமே சொல்லுது. டாக்டர்கிட்ட போறது தப்புன்னு சொல்லி கர்த்தர் சொல்லல. ஆனா வெறும் டாக்டர் மட்டுமே நம்பி வாழ்க்கையை வாழ்றது தப்புன்னு சொல்லி தான் வேதம் சொல்கிறது. பழைய ஏற்பாட்டுல ஒரு ராஜா வந்துட்டு தனக்கு வியாதி வந்தப்ப அவன் மருத்துவர்களை மட்டும்தான் நம்பி இருந்தான், கர்த்தரை நம்பவில்லை. அதனால் அவன் மரித்து போனான் என்று எழுதி இருக்கிறது. அப்படின்னாக்க ஒரு வியாதி வந்தா நம்ம நிதானிச்சு பார்க்கணும், எதனால இது வந்துச்சு, நான் எதுவும் கர்த்தருக்கு விரோதமா தப்பு பண்ணேனா அப்படின்னு நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா நல்ல ஒரு தரவு ரெப்பன்டன்ஸ் இருந்தா டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இருக்காது. இல்லாட்டினா அட்லீஸ்ட் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்து ஒரு நாள் 2 நாள் 3 நாள்ல கர்த்தர் அதை நெக்ஸ்ட் டைம் அதை செய்யாம வந்துட்டு இருக்க முடியும். சோ நம்ம எல்லாவற்றையுமே ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு நிதானித்து பார்க்கணும்னு கர்த்தர் சொல்றாரு. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். 1 2 கிடையாதுங்க. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு ஆராய்ந்து நிதானிக்கிறான்னு சொல்லி வசனம் சொல்கிறது. எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அப்ப கிறிஸ்துவின் சிந்தை இருந்தா நம்ம எப்படி இருப்போம்? கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. அப்ப எந்த காரியமா இருந்தாலும் கர்த்தரோடு இசைந்து இருக்கிறோமா அப்படின்றத நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். நம்ம பழைய வாழ்க்கையில வந்துட்டு மாம்சத்தின்படி தாங்க இருந்தோம், உண்மைதான். நம்ம எல்லோருமே மாம்சத்தின்படி பேசி மாம்சத்தின்படி சிந்தித்து அதன்படி வாழ்க்கையை வாழ்ந்த பிள்ளைகள் தான். பட் அந்த பழைய மனுஷன் வந்துட்டு மறிச்சு போய் புது மனுஷன் வந்துட்டு அவன் புதிதாக்கப்பட்ட மனுஷன் சொல்லி வசனம் சொல்லுது இல்லைங்களா? புதிய மனுஷன் சொன்னா என்ன அர்த்தம்? ஆக்கப்பட்ட மனுஷன், அதாவது நியூ மேன் சொன்னா ரெனியூடு மேன் அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். நம்மளுடைய முகம்லாம் மாற போறது இல்லை, நம்மளுடைய இருதயமும் மாற போறது இல்லை. பட் புதிதான ஆவியை வந்துட்டு நம்ம பெறுகிறோம். அதனாலதான் வந்துட்டு புதிதாக்கப்பட்ட மனுஷன் என்று சொல்கிறது. அந்த வசனங்களை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 4 அதிகாரம் 16 வசனம் வாசிக்கலாம். 1 Corinthians 4:16. ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்களுக்கென்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஆமென். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது அப்படின்னு வேதம் சொல்லுது இல்லைங்களா? அப்ப நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது வந்துட்டு இது 2 கொரிந்தியர் 4:16. இந்த வசனம் வந்துட்டு 2 கொரிந்தியர் 4:16. உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறதுன்னு சொல்லி வசனம் சொல்கிறது இல்லைங்களா? அப்ப நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுதுன்னா ரெனியூ ஆகுதுன்னு சொல்லி அர்த்தம். அப்ப நம்முடைய உள்ளான மனுஷன், நம்முடைய ஆவிக்குரிய மனுஷன் வந்துட்டு
நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுறோமா? சரி, ஒவ்வொரு நாள் கூட உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியாது. நீங்க இப்ப சத்தியத்தை ஏத்துக்கிட்டு ஒரு 2 வருஷம் ஆயிருக்கலாம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம் ஆயிருக்கலாம். ஒவ்வொரு வருஷமும் உங்கள்ட்ட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதா? நீங்க உங்களை நீங்க யோசிச்சு பாருங்க. நான் மற்றவர்களை பார்க்கும் பொழுது அல்ல, தன்னை பார்க்கும் பொழுது மேன்மை பாராட்ட இடம் உண்டுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. நான் அந்த சகோதரனோட நான் பெட்டரா இருக்கிறேன், இந்த சகோதரியோட நான் பெட்டரா இருக்கிறேன்னு சொன்னா இது பெருமையின் ஆவி. இது அசுத்தாவி தான் இப்படி சொல்லும், நான் அவங்களோட பெட்டரா இருக்கிறேன்னு சொல்லி. ஆனா மற்றவர்களை பார்க்கும் பொழுது அல்ல, தன்னை பார்க்கும் பொழுது மேன்மை பாராட்ட இடம் உண்டு. நான் போன வருஷத்தோட இந்த வருஷம் நான் விசுவாசத்துல வளர்ந்துருக்கிறேன். போன வருஷம் நான் சுவிசேஷம் அறிவிச்சதோட இந்த வருஷம் தைரியமா நிறைய பேருக்கு நான் அறிவிக்கிறேன். போன வருஷம் நிறைய ஆத்மாக்கள் ஏத்துக்கிட்டதை காட்டிலும் இந்த வருஷம் நிறைய ஆத்மாக்கள் ஏத்திருக்கிறாங்கன்னு சொல்லி. சோ நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருக்கணும். சோ நம்மளை நாமளே கம்பேர் பண்ணிக்கலாம். நம்முடைய பழைய வாழ்க்கையோட புதிய வாழ்க்கையை கம்பேர் பண்ணிக்கலாம். இல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வந்துட்டு ஒவ்வொரு நாளும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அப்ப புதிதாக்கப்படுகிறதா? நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். புறமான மனுஷன் வந்துட்டு வயசு ஆகுது, உண்மைதான். ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லைன்னு சொல்லி வந்துட்டு பவுல் சொல்றான். எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும், வயசாகுது எல்லாருக்குமே. ஒவ்வொரு வருஷம் கூட கூட வந்துட்டு பலன் வந்துட்டு குன்றத்தான் வந்துட்டு செய்யும் இல்லைங்களா? உள்ளான மனுஷன் வந்துட்டு நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும். அப்ப இந்த ரெனியூவல் நடக்குதா? எந்த அளவுக்கு வசனம் அதிகமா உள்ளுக்குள்ளார போகுதோ அந்த அளவுக்கு அதிகமாவே ரெனியூவல் வந்துட்டு இருக்கும். இப்போ ஒவ்வொரு வருஷமும் நம்ம வசனத்துல வந்துட்டு பலப்பட உள்ளான மனுஷன் வந்துட்டு அதிகமா ரெனியூ ஆகிக்கிட்டே வந்துட்டு இருப்பான். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். கொலோசியன்ஸ் 3:10. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. ஆமென். புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே, இல்லைங்களா? எப்படிப்பட்ட புதிய மனுஷன்? புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன். சோ புதிய மனுஷன் சொன்னாலே புதிதாக்கப்பட்டது. பழைய மனுஷன் மரிச்சு போய் புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன், அதாவது ரெனியூடு மேனா வந்துட்டு இருக்கணும். எப்படி வந்துட்டு ரெனியூடு மேனா இருக்கணும்? தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி. நம்மை சிருஷ்டித்தவர் யாருங்க? கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. அப்ப கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. அப்ப இயேசு கிறிஸ்துவே ஆடையா தரிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? கலாத்தியர் 3:27 இதைத்தான் சொல்லுது. கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப இயேசு கிறிஸ்துவே ஆடையா தரிச்சுக்கிட்டோம்னு சொன்னா கிறிஸ்துவின் சிந்தைய ஆடையா நம்ம தரித்திருக்கிறோம். இந்த கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள்னு வேதம் சொல்லுது. அப்படின்னா இந்த எல்லா ஆயுதங்களும் நம்ம கிட்ட இருக்குதா? சத்தியம் என்னும் கச்சை இருக்குதா? நீதி என்னும் மார்க்கவசம் இருக்குதா? சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்கிற பாதரட்சை வந்துட்டு என்கிட்ட இருக்குதா? ரட்சணை என்னும் தலை சீரா இருக்குதா? அந்த ஆவியின் பட்டயமாகிய வந்துட்டு தேவ வசனம் என்னோடு கூட இருக்கிறதா? அந்த கேடகமாகிய விசுவாசம் என்னோடு கூட இருக்கிறதா? நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்குள்ளார வசனங்கள் அதிகமா போக போக அந்த வசனங்களை நீங்க அதிகமா ஏத்துக்க ஒவ்வொரு நாளும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். அட்லீஸ்ட் ஒவ்வொரு வருஷமும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. தீத்து 3:5 வாசிக்கலாம். டைட்டஸ் 3:5. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ஆமென். நம்மை எப்படி கர்த்தர் ரட்சிக்கிறார்? அவர் நம்மை நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்கிறது கிடையாது. தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும், ஒன்னை ஞானஸ்நானம், மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். அப்ப பரிசுத்த ஆவியினர் நமக்குள்ளார வராரு. ஆனாலும் ஒவ்வொரு வருஷமும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணுங்க. உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும். அப்ப இந்த ரெனியூவல் வந்துட்டு ரெகுலரா நடக்குதா? இப்ப சத்தியம் ஏத்துக்கிட்டு 3 வருஷம் இருந்தா அந்த 3 வருஷம் ஒவ்வொரு வருஷமும் எனக்குள்ளார இன்கிரமெண்டலா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதா? நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். இந்த மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதல்னா ரெனியூவல் அப்படின்னு சொல்லி எழுதி இருக்குது. இப்ப இந்த ரெனியூவல் எனக்குள்ளார ரெகுலரா நடக்குதான்னு சொல்லி நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். ஏன்னா கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறான்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அப்ப இந்த ரெனியூவல் நமக்குள்ளார வேணும்னு சொன்னா இது வசனத்தின் மூலமா மட்டும்தாங்க வந்துட்டு இருக்கும். வாசிக்கலாம். யாக்கோபு 1:18, ஜேம்ஸ் 1:18.
இருமனம் உள்ளவன் தன் வழியிலேயெல்லாம் நிலையற்றிருக்கிறான். ஆமென். இல்ல ஜேம்ஸ் யாக்கோபு 1:18 அவர் சித்தம் கொண்டு அவர் சித்தம் கொண்டே சித்தத்தினால் நாம் முதற் பலனான்களால் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். ஆமென். நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார் என்று எழுதி இருக்கிறது. ஜெனிப்பிக்கிறதுனா என்னது? மறுபடியும் பிறக்க வைக்கிறது இல்லைங்களா? நம்மை கர்த்தரை எதனால ஜெனிப்பிக்கிறாரு? சத்திய வசனத்தினாலதான் மறுபடியும் நம்மை ஜெனிப்பிக்கிறாருன்னு வேதம் சொல்லுது. அப்ப நம்ம மீண்டும் பிறக்கிறது வசனத்தின் மூலமா மட்டும்தான். அப்ப இருதயத்துக்குள்ளார வசனம் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும். நமக்கு இந்த 31,000 வசனமும் தெரியல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாமே நமக்கு தெரியாதுதான். பட் தொடர்ந்து இந்த வசனங்கள் தெரிகிற எண்ணிக்கை கூடணும், அதை ஏத்துக்கிற எண்ணிக்கையும் வந்துட்டு கூடணும், அதன்படி நடக்கிற எண்ணிக்கையும் கூடணும். ஏன்னா சத்தியம் ஏத்துக்கிட்ட நாள்ல வந்துட்டு நமக்கு ஒரு 100 வசனம் தெரிஞ்சிருக்கலாம். அந்த 100 வசனத்துல ஒரு 40 வசனத்தை நம்ம ஏத்திருந்திருக்கலாம், ஏத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிருந்திருப்போம். பட் நாளுக்கு நாள் வந்துட்டு நம்ம வசனங்களை கேட்க கேட்க, சத்திய போதனைகளை கேட்க கேட்க, வீட்டுல வசனங்களை வாசிக்க வாசிக்க, அதன்படி நடக்க நடக்க உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும் என்று எழுதியிருக்கிறது. அப்ப அதிகமான வசனங்களை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, அதிகமான வசனங்களை ஏத்துக்கிறீங்க, அதிகமான வசனங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை ஏத்துக்கிட்டு அதன்படி நம்ம நடக்க நடக்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அதிகமா பரிசுத்தமா வாழ முடியும். அதனாலதான் பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். இதற்கு அடிப்படை வந்துட்டு சத்திய வசனத்தினால ஜெனிப்பிக்கப்பட்ட பிள்ளைகளா நம்ம இருக்கணும். தொடர்ந்து வாசிக்கலாம். 1 பேதுரு 1:23 1 Peter 1:23. அவர் அழிவுள்ள வித்தினாலே அல்ல, பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் 1 பேதுரு 1:23 அழிவுள்ள வித்தினாலே அல்ல. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அழிவில்லாத வித்து தேவனுடைய வசனம். இந்த தேவனுடைய வசனத்தினாலதான் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறீர்களே. நான் அந்நிய பாஷை பேசினேன், அதனால நான் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு நான் புதிய மனுஷனா மாறிட்டேன், இதெல்லாம் அடையாளம் கிடையாது. வசனத்தினால ஜெனிப்பிக்கப்பட்டிருந்தா இதனுடைய ஃபைனல் ரிசல்ட் ஆவியின் கனியா தான் இருக்கும். நீங்க வசனத்தினால பிறந்த பிள்ளைகளா, ஆவியில பிறந்த பிள்ளைகளா இருந்தாக்கா ஃபைனல் ரிசல்ட் வந்துட்டு ஆவியின் கனியா தான் இருக்கும், பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கும். அதனாலதான் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று எழுதி இருக்கிறது. அந்த வசனத்தையும் நம்ம தொடர்ந்து வாசிக்க போறோம். பட் இந்த வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கலாம். 1 பேதுரு 1:23 அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழியாத வித்து தேவனுடைய வசனம். நான் விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். அப்ப அந்த வசனம் இருதயத்துக்குள்ள வந்துட்டு போகுது. இந்த அழியாத வித்து தேவ வசனத்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. இப்ப மறுபடியும் என்னது? பார்ன் அகைன், மீண்டுமா நம்ம பிறக்கிறது தேவனுடைய வசனத்தினாலதான். பட் இந்த வசனத்தை எடுத்து போடக்கூடிய 4 காரியங்கள் இருக்குது. உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சிற்றின்பங்கள், இல்ல வந்துட்டு பலவித இச்சைகள் என்று எழுதி இருக்கிறது. இந்த உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், பலவித சிற்றின்பங்கள், இச்சைகள், இதுல ஏதாவது ஒண்ணுக்கு இடம் கொடுத்தோம்னா கூட இருதயத்துல இருக்கிற வசனத்தை அந்த முள்கள் வந்துட்டு நெருக்கி போடும் என்று வேதம் சொல்கிறது. சோ சாத்தானுக்கு இதன் மூலமா நம்ம இடம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். எப்பொழுதுமே வந்துட்டு ஆவியில பலப்படுகிற பிள்ளைகளா வந்துட்டு ஒவ்வொரு நாளுக்கு நாள் உள்ளான மனுஷனான இந்த உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற பிள்ளைகளா இருக்கணும்ன்றதான் கர்த்தர் நம்மிடம் விரும்புகிறார். அப்படி இருந்தா பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் என்று எழுதி இருக்கிறது. ஏன்னா நாம் மீட்கப்படும் நாளுக்கு நமக்கு முத்திரை யாருன்றதை வாசிக்கலாம். எபேசியர் 4:30 வாசிக்கலாமே. எபேசியன்ஸ் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். ஆமென். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை வந்துட்டு யாருங்க? முத்திரைனா சீல் ஆஃப் காட். நம்ம வந்துட்டு வெளிப்படுத்தின விசேஷத்துல 7ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அவர்களுடைய நெற்றிகளில் தேவனுடைய முத்திரை இருந்ததுன்றதை வாசிக்கிறோம். ரட்சிக்கப்படுகிற பிள்ளைகள் எல்லாருடைய நெற்றிகள்லையும் தேவனுடைய முத்திரை இருந்ததுன்றதை நம்ம வாசிக்கிறோம். பட் இந்த முத்திரை யாருங்க? நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் என்று எழுதி இருக்கிறது. இப்ப தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கான முத்திரை. சோ இந்த முத்திரையை வந்துட்டு இங்கிலீஷ்ல வந்துட்டு சீல் அப்படின்னு வந்துட்டு சொல்றோம். சோ இந்த சீல் வந்துட்டு சீல் ஆஃப் காடுங்கிறது இது ஒரு ஆவிக்குரிய சீலா தான் இருக்குது. சோ நமக்கான முத்திரை வந்துட்டு பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்து வரும் பொழுது யாருக்கிட்ட எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டு இருக்கிறாரோ அவர்களுக்கு மட்டும்தான் ரட்சிப்பு. அதனாலதான் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவி. இத பல வசனங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. 2 கொரிந்தியர் 1:22 வாசிக்கலாம். 2 Corinthians 1:22. அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவியின் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆமென்.
அவர் நம்மை முத்தரித்தனது முத்திரை போடுறது. கர்த்தர் நம்மை எப்படி வந்துட்டு முத்திரிக்கிறார்? முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அச்சாரம்ன்ற வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. இத சில இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா கேரண்டின்னு சொல்லி இருக்கும். சில இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல டெபாசிட்ன்ற வார்த்தை இருக்கும். இப்ப எப்படி செக்யூரிட்டி டெபாசிட் நீங்க கட்டுறீங்களோ அத போல நமக்கான கேரண்டி, நமக்கான செக்யூரிட்டி டெபாசிட் வந்துட்டு பரிசுத்த ஆவியானவர்னு வேதம் சொல்லுது. நம்முடைய சீல் வந்துட்டு பரிசுத்த ஆவியானவர். அவர் நம்மை முத்தரித்து நம்ம சீல் பண்றாரு. எப்படி சீல் பண்றாரு? மீட்கப்படும் நாளுக்காக நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவிங்கிற கேரண்டியை நமக்கு கொடுத்திருக்கிறார். சோ பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ள இருக்கிற கேரண்டி. அவரை இழந்து போயிட்டோம்னு சொன்னா, ஆவியை அவித்து போட்டோம்னு சொன்னாக்க நமக்கு ரட்சிப்பு வந்துட்டு கிடையாது. சோ இந்த தவறை தான் வந்துட்டு சவுல் ராஜா செஞ்சான். இந்த தவறை தான் வந்துட்டு அநேகர் புதிய ஏற்பாட்டுல அனனியா சப்பரா போன்றவர்கள், இவங்க ஆதி சபையில சீஷர்களா இருந்தவர்கள், ஆனா பரிசுத்த ஆவியை வந்துட்டு பொருளாசையினாலும் பொய் சொல்லியும் இழந்து போயிட்டாங்க. பொருளாசை மட்டும் இல்ல, சாத்தான் இருதயத்தை பொருளாசையினாலும் நிரப்பி அதனுடைய பை ப்ராடக்ட் என்னது? அவங்க பரிசுத்த ஆவியின் இடத்தில் பொய் சொன்னார்கள் என்று வேதம் சொல்கிறது. பட் ஆவி என்னும் அச்சாரம் நம்மிடம் இருக்கிறதா? பரிசுத்த ஆவி என்கிற மீட்கப்படும் நாளுக்கு முத்திரை நம்மிடம் இருக்கிறதா? நம்மை நாமே நிதானிக்கிறவர்களாய் இருப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிப்போம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. ஆமென். ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரை. அச்சாரம்னு சொன்னா கேரண்டின்னு சொல்லி அர்த்தம். டெபாசிட் அல்லது கேரண்டின்னு சொல்லி எழுதியிருக்கு இங்கிலீஷ் பைபிள்ல எல்லாம் வந்துட்டு. சோ நமக்கான கேரண்டி யாரு? ரட்சிப்பு நாளுக்கான நமக்கான கேரண்டி பரிசுத்த ஆவியானவர் தான். சோ பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாத வாழ்க்கையை வந்துட்டு வாழணும். இதற்கு ஒரே ஒரு வழி வந்துட்டு, இந்த உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் வந்துட்டு பலப்படணும், புதிதாக்கப்படணும், புதுப்பிக்கப்படணும். இதுக்கு அதிக வசனங்களை வாசிக்கணும், காதல கேட்கணும், அதற்குரிய விளக்கங்களை இந்த மாதிரி டெய்லி பைபிள் ஸ்டடீஸ்ல வந்துட்டு கேட்கிறோம். சொந்தமா ஆராய்ச்சி பண்ணணும். சோ வசனங்களுக்குரிய சகோதர சகோதரிகளோடு பழகணும். இதுவும் ஒரு முக்கியமான காரியம் தான். வந்துட்டு நம்மளை சுத்தி வந்துட்டு அதிகமா புறஜாதிகள் இருக்க வந்துட்டு நம்மளால சத்தியத்துல நிற்கவே வந்துட்டு முடியாது. அதனால சபை கூடுதல் செய்யறதும் மிகவும் அவசியமான காரியமா இருக்கிறது. சபை கூடுதல் ரெகுலரா செய்யாதவங்களால சத்தியத்துல உறுதியா நிக்கவே முடியாதுங்க. சபை கூடுதல் ரெகுலரா செய்யணும். அதனாலதான் கர்த்தர் நமக்கு சொல்கிறார் வந்துட்டு, சபை கூடி விடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் என்று எழுதி இருக்கிறது. சோ சபை கூடுதல் செய்யலனாக்க கர்த்தருக்கு பிரியமா இருக்கவே முடியாது. ஏன்னா எங்க ஊர்ல சபை கூடுதல் இல்லைன்னு சொல்லி நீங்க சொல்லலாம், பக்கத்து ஊருக்கு போங்க. உங்க ஊர்ல சபை கூடுதல் இல்லைன்னா பக்கத்து ஊருக்கு போங்க. கர்த்தர் வந்து நிச்சயமா உங்களுடைய ஜபத்துக்கு, உங்களுடைய வைராக்கியத்துக்கு கொஞ்சம் நல்ல உங்க ஊர்ல வந்துட்டு சபை கூடுதல் வந்துட்டு கொடுப்பார். அநேக சகோதர சகோதரிகள் வந்துட்டு உள்ளூர்ல இருந்து வெளியூருக்கு போய் சபை கூடுதல் அட்டன் பண்றவங்க நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்துட்டு இருக்கிறாங்க. திண்டுக்கல்ல இருந்து வாரம் திருச்சிக்கு வரவங்களும் இருக்கிறாங்க. தஞ்சாவூர்ல இருந்து வாரம் திருச்சிக்கு வர சகோதர சகோதரிகள் வந்துட்டு இருக்கிறாங்க. அதே போல காரைக்குடியில இருந்து வந்துட்டு, இல்ல திருப்பூர்ல இருந்து, பல பட்டணங்கள்ல இருந்து சபை கூடுதலுக்காக ஓடி வர சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க. சோ ஆவி என்னும் அச்சாரம் நம்ம கிட்ட இருந்தாருன்னு சொன்னா, நம்ம கிட்ட பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது என்ன பண்ணுவாரு? ஏவுவார். என்னுடைய பிள்ளைகளோட நீ போ, வாரம் என்னுடைய பிள்ளைகளை சந்தின்றதை நிச்சயமா ஏவார். சோ நீங்க கரெக்டா ஜெபிக்கும் பொழுது, வைராக்கியமா இருக்கும் பொழுது, உங்களுடைய ஊர்லயும் சபை கூடுதல கர்த்தர் வந்துட்டு கொண்டு வருவார். அதுக்கான நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு இருக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல திருச்சி பட்டணத்துல சபை கூடல் இருக்கு, சென்னையில இருக்குது, கோயம்புத்தூர்ல இருக்குது, இன்னும் பல பட்டணங்கள்ல, தூத்துக்குடியில, அதே போல வந்துட்டு நாகர்கோவில் பட்டணங்கள்ல இங்கெல்லாம் சபை கூடுதல் நடந்துகிட்டு தான் வந்துட்டு இருக்குது. பட் ஆரம்ப நாட்கள்ல வந்துட்டு இங்க சபை கூடுதல் பெருசா இல்ல. வீட்டுக்கூடல சகோதர சகோதரிகள் இந்த பட்டணங்கள்ல இல்லாதவர்களா தான் இருந்தாங்க. பட் அங்க யாரோ 1, 2, 3 சகோதர சகோதரியுடைய வாஞ்சை, அவங்களுடைய வைராக்கியம், அவங்களுடைய வாஞ்சை, இதனால அந்த பட்டணங்கள்ல சபை கூடுதல் வந்துட்டு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது அந்த ஊர்ல இருக்கிற அந்த சீஷர்களை உண்மையிலேயே நம்ம அப்ரிஷியேட் பண்றதுக்கு கடமைப்பட்டவர்களா தான் இருக்கிறோம். பட் அதே போல வாஞ்சை எல்லாருக்கிட்டையும் இருந்துச்சுன்னு சொன்னாக்க, ஒவ்வொரு பட்டணத்திலையும் கர்த்தர் வந்துட்டு சபை கூடுதல் வந்துட்டு கொடுப்பார். ஒவ்வொரு பட்டணத்திலையும் மூப்பர்களை வந்து நிச்சயமா எழுப்புவாரு. போதிக்கிற சகோதரர்கள் அந்தந்த பட்டணத்திலேயே எழும்புற ஒரு நிலைமை வந்துட்டு ஏற்படணும். இதுதான் வந்துட்டு கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. சோ தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். இப்ப இந்த வசனங்கள்ல பார்த்துட்டோம், நாம் மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக இருப்பவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தான். கர்த்தர் நம்மை முத்தரித்து ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கான கேரண்டி பரிசுத்த ஆவியானவர் தான். அவரை நம்ம துக்கப்படுத்தக்கூடாது, துக்கப்படுத்தினா கிளம்பியும் போயிடுவாருன்னு சொல்லி வசனம் சொல்கிறது. அப்ப ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னாக்க நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு பிரியமா தான் நடக்கணும். இப்ப அவரோட இசைந்து இருக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. இப்ப கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறான்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப ஒரே ஆவியாக நம்ம இருந்தோம்னு சொன்னா அதனுடைய வெளிப்பாடு என்னவா இருக்கும்? ஆவியின் கனியா வந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில வந்துட்டு நம்ம இம்ப்ரூவ் ஆயிட்டு போகும் பொழுது நிச்சயமா இந்த ஆவியின் கனியின் மூலமா ஆண்டவர் அதை காண்பிப்பார். சோ மனைவி சத்தியத்தை ஏத்துக்கும் பொழுது கணவன் கொஞ்ச நாள்ல ரட்சிக்கப்பட்டு வருவார். கணவர் சத்தியத்தை ஏத்துக்கும் பொழுது
கொஞ்ச நாள் கழிச்சு மனைவியும் சத்தியத்தை ஏத்துக்குவாங்க. பெற்றோர் 2 பேருமே வந்துட்டு சத்தியத்தை ஏத்துக்கிட்டு அதன் வழியில நடக்கும் பொழுது பிள்ளைங்க கொஞ்ச நாள்ல வந்துட்டு, ஏன்னா ஆரம்ப நாட்கள்ல பிள்ளைங்க கீழ்ப்படியாம இருக்கலாம். பட் கணவனும் மனைவியும் ஒருமனப்பட்டு ஒருத்தர் மன்னிச்சு இவங்க 2 பேரும் வந்துட்டு ஆவியின் கனியில வளரும் பொழுது பிள்ளைங்களும் சத்தியத்தை ஏத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க. அந்த குடும்பத்தை பார்த்து இன்னொரு குடும்பம் வந்துட்டு ஏத்துக்கும். சோ இப்படிதான் கர்த்தர் வந்துட்டு ஒரு நபருக்குள்ளார இருக்கிற மனம் திரும்புதல அடுத்து கணவனுக்கோ மனைவிக்கோ கொண்டு வருவார். அடுத்த காரியமா வந்துட்டு பிள்ளைகள் மத்தியில அந்த மனம் திரும்புதல், அந்த கீழ்ப்படிதல், விசுவாசம் இருக்கும். சோ இந்த ஒரு குடும்பத்தை பார்த்து இன்னொரு குடும்பத்துக்கு கீழ்ப்படிதல் வந்துட்டு வளரும். சோ அந்த ஊர்ல வந்துட்டு ஒரு 2 குடும்பம் 3 குடும்பம் 2-3 சாட்சிகளா இருக்கும் பொழுது அந்த ஊர் சபையை கர்த்தர் வந்துட்டு இப்படிதான் கட்டமைப்பார் வந்துட்டு. சோ ஒவ்வொரு ஊர்லயும் வந்துட்டு விசுவாசமுள்ள கூட்டத்தார் எழும்புவதற்கு ஒரு சகோதரன் மனம் திரும்பினாலே போதும். ஒரே ஒரு சகோதரன், அடுத்து அவருடைய மனைவி மனம் திரும்புவாங்க, அடுத்து அவங்களுடைய பிள்ளைங்க மனம் திரும்புவாங்க, 2வது குடும்பம் வரும், 3வது குடும்பம் வந்துட்டு வரும். ஒருத்தருடைய மனம் திரும்புதல் மூலமா எப்படி கவனிச்சு பாருங்க, பவுல்ன்ற ஒரு மனிதனுடைய மனம் திரும்புதல் மூலமா வந்துட்டு எத்தனை ஆயிரம் ஆத்துமாக்களுக்கு வந்துட்டு வசனம் சென்றடைந்தது அப்படிங்கறத பாக்குறோம். ஒரு மனுஷனுக்குள்ளார வைராக்கியம் இருந்தா போதுங்க. இன்னைக்கு நமக்கு தேவை வந்துட்டு தெய்வ பயமும் வைராக்கியமும் தாங்க. இன்னைக்கு கர்த்தர் பேர்ல வந்துட்டு வைராக்கியம் வந்துட்டு வேணும். தெய்வ பயம் வந்துட்டு கர்த்தர் பேர்ல வந்துட்டு நமக்கு வந்துட்டு நிச்சயமா வந்துட்டு வேணும். சோ இந்த தெய்வ பயமும் வைராக்கியமும் இருந்துச்சுன்னு சொன்னாக்க கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யறதுக்கு கர்த்தர் இந்த உலகத்தின் பைத்தியங்களை தெரிந்து கொள்வார் என்று எழுதி இருக்கிறது. அப்படின்னா நம்ம கர்த்தரோட உலக கவலைகளா, ஐஸ்வர்யத்தின் மயக்கமா இதை வந்துட்டு வெட்டுருவோம். இல்ல சிற்றன்மங்கள் ஏதாவது இருக்குதா, இல்ல ஒரு சில இச்சைகள் இருக்குதா, அதையும் கர்த்தர் நிமித்தம் நம்ம வந்துட்டு விட்டுலாம். ஏன்னா அவர் நமக்காக வந்துட்டு காலையில 9 மணியில இருந்து சாயந்தரம் வந்துட்டு 3 மணி வரைக்கும், மதியானம் 3 மணி வரைக்கும் 6 மணி நேரம் சிலுவையில வந்துட்டு தொங்குனார். தொங்குனது மட்டும் இல்ல, பரலோகத்தின் தேவன் பூமிக்கு இறங்கி வந்ததே தாழ்விடங்களுக்கு அவர் இறங்கினாரு எழுதியிருக்கு. அவர் இங்க வர வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. நமக்காக பூமிக்கு வந்ததே அது ஒரு பெரிய தியாகம் வந்துட்டு. தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டதே இது ஒரு பெரிய ஒரு தியாக செயல் தான். அதை காட்டிலும் வந்துட்டு சிலுவையில நமக்காக ரத்தத்தை வந்துட்டு விலை கிரயத்தை கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கிறப்ப கர்த்தருக்காக வந்துட்டு இந்த உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சிற்றின்பங்கள், பலவித இச்சைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளா, பரிசுத்தாவின் துணையோடு கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் கர்த்தருடனே கூட ஒரே ஆவியா இருக்கிறான் என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தரோடு இசைந்த பிள்ளைகளாக, கர்த்தருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளா, பரிசுத்தாவின் கிருபை வரங்களோடு வந்துட்டு நம்ம பரிசுத்தாவின் கனியோடு அவருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளா நம் அனைவரும் இருக்கிற பட்சத்துல வந்துட்டு பரிசுத்தமா இருக்கிறவன் மேலும் பரிசுத்தமா மாற முடியும். நீதி செய்கிறவன் மேலும் நீதி செய்ய முடியும். கர்த்தருடைய வருகைக்கு முன்னாடி நம்ம எல்லோருமே கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாம மகிமை உள்ள ஒரு சபையாக, பிழையற்றவர்களாக கர்த்தருக்கு முன்னாடி நிற்பதற்கு தகுதி உள்ளவர்களா கர்த்தரை நம்மை ஸ்திரப்படுத்துவார் என்பதை விசுவாசிக்கிறேன். துதியும் கணமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே உண்டாவதாக. ஸோ இன்னைக்கு கேட்ட வசனங்களை மையமாக கொண்டு ஒரு ஜெபம் பண்ணலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு யாருடைய இருதயத்தை ஆவியானவர் ஏவுறாரோ, சகோதரனா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், யாருடைய இருதயத்தை ஆவியானவர் ஏவுறாரோ இன்னைக்கு கேட்ட வசனங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு ஜெபத்தோட இந்த ஒரு பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யலாம். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்மளே ஒருவர் ஜெபம் செய்வோம். அப்பா இயேசுப்பா, உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இதோ பழைய மனுஷனை கலைந்து விட்டு புதிய மனுஷனை நாங்கள் தரித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்பா, இந்த நாட்களிலே ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் தேவ வசனத்தை ஆராய்ந்து பார்த்து அதை படித்து அதை மூப்பர்கள் வழியாக அறிந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நிலையாக எங்கள் இருதயத்திலே தங்கி எங்களை வழிநடத்த கிருபை தாருங்கப்பா. ஆமாண்டவரே, விதை ஓமையின் படி ஆண்டவரே, இதோ முள்ளில் விழுந்த விதைகள் முட்களால் நெருக்கப்பட்டு நசுக்கப்படுகின்றன. அதே போல ஆண்டவரே, இந்த மாமிச உலகத்திலே எங்களுடைய உலக கவலைகள், ஐஸ்வர்யங்கள் மற்றும் ஆண்டவரே சிற்றின்பங்கள், இச்சைகள் அனைத்தும் எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை வசனத்தை தெரிந்து கொள்ளாமல் எங்களை அழித்துக் கொண்டிருக்கின்றன. அப்பா, இந்த மாமிச உலகத்தில் இருந்து எங்களை விடுபட்டு ஆவிக்குரிய வாழ்வில் நாங்கள் வாழ திரும்பிட்டாங்கப்பா. ஆவிக்குரிய சிந்தையிலே நாங்கள் தொடர்ந்து வளர்க்கப்பட வேண்டும் அப்பா. அதற்கு தேவ வசனங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ள வேண்டும். தேவ வசனத்திலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் பலப்பட வேண்டும் அப்பா. இதோ ஆண்டவரை, ஒவ்வொரு நாளும் நாங்கள் முன்னேற்ற பாதைக்கு செல்ல வேண்டும் அப்பா. தேவ வசனத்தில் நாங்கள் முன்னேற்ற பாதைக்கு செல்ல வேண்டும் அப்பா.
ஆவிக்குரிய வாழ்வில் நாங்கள் எங்களையே மாற்றும் பொழுது ஆண்டவரை முழுமையாக பரிபூர்ணமாக மனம் திரும்பி பரிசுத்தவான்களாக இருக்கின்ற நாங்கள் மேலும் பரிசுத்தவான்களாகவும், நீதிமான்களாக இருக்கின்ற நாங்கள் மேலும் நீதிமான்களாகவும் உங்கள் வசனத்தின்படி பயணம் செய்ய எல்லா கிருபையும் தருவீங்கப்பா. அப்பொழுதுதான் ஆண்டவரை முடிவு பரியந்தத்தின் போது உமது நித்திய ஜீவனை பெறுவதற்காக நாங்கள் எங்களையே ஆயத்தப்படுத்தி வாழ்நாள் முழுவதும் எங்கள் ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரை உமக்காக செலவழிக்க கிருபை தாருங்கப்பா. ஆமா ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திலே கணவன் மனம் மாறி இருக்கலாம், அவர் வழியாக மனைவி மனம் மாறுவதற்கு உதவியாக இருக்கும். பெற்றோர்கள் மனமாறினால் பிள்ளைகள் மனமாறுவார்கள். அந்த குடும்பம் மனமாறினால் இன்னொரு குடும்பத்தை மனமாற்றம் அடைய செய்வதற்கு அது உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரே, பிறகு அந்த பட்டணத்திலே ஒரு சபை கூடுகை உருவாவதற்கு ஆண்டவர் கண்டிப்பாக தூய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் கண்டிப்பாக வழி வகுப்பார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரை சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா. ஆமாண்டவரே, அதற்கு நாங்கள் தேவ வசனத்தை ஏதோ மேலோட்டமாக வாசித்து விட்டு போகாமல் ஆண்டவரை ஒவ்வொரு வார்த்தையும் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் கர்த்தராகிய ஆண்டவர் என்னோடு என்ன பேச விரும்புகிறார் என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்பா. தெளிவாக புரிந்து கொண்டால் கண்டிப்பாக நாங்கள் முழுமையாக மனமாறி எங்கள் குடும்பத்தையும் மனமாற செய்து அந்த பட்டணத்தில் உள்ள ஒரு சில குடும்பங்களையும் மனமாற்றம் செய்யும் பொழுது அந்த பட்டணத்தில் கண்டிப்பாக அது சபை கூடுதலுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று முழு விசுவாசத்துடன், நம்பிக்கையுடனும், மன உறுதியுடனும் நாங்கள் எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு அளித்திருக்கின்ற அந்த பணியினை சிறப்பாக, சீசருக்குரிய பணியினை சிறப்பாக செய்வதற்குரிய எல்லா கிருபையும் நீங்கள் தருவீங்க நம்பிக்கையோடு இருக்கணும் அப்பா. அதற்கு இந்த ஆன்லைன் பைபிள் ஸ்டடி ஒவ்வொரு நாளும் எங்களை வளர்த்து கொண்டு இருக்கின்றதப்பா. அதை விட்டு விடாமல், ஞாயிற்றுக்கிழமை சபை கூடுதலை விட்டு விடாமல், வெவ்வேறு தூரமான இடத்திலிருந்து வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் பக்கத்தில் இருந்து கூட அந்த சபை கூடுகையில் கலந்து கொள்ள நாங்கள் அந்த வாய்ப்பினை பெற தகுதியற்றவர்களாக இருக்கின்றோம் அப்பா. எங்கள் மனங்களை மாற்றி சபை கூடுதலை விட்டு விடாமல் தொடர்ந்து அந்த சபை கூடுதலையும் பங்கு பெற்று தேவ வசனத்தை அறிந்து உமது இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வாழக்கூடிய எல்லா தகுதியும் தாங்கப்பா. இதோட ஆன்லைன் ஸ்ரீயிலே கலந்து கொள்கின்ற சகோதரர்கள், சகோதரிகள், பிள்ளைகள், பெரியவர்கள் அனைவரையுமே உமது பாதத்திலே சமர்ப்பித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 Praise Lord, brothers and sisters. Praise Lord, brothers. Praise Lord. யாருக்காவது பிரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குங்களா? யாருக்காவது பிரேயர் ரிக்வெஸ்ட் இருந்தாலோ அல்லது சாட்சிகளை பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டாலோ இந்த நேரத்துல நம்ம வந்துட்டு முன் வைக்கலாம். பிரதர் சாட்சி சொல்றேன் பிரதர். சொல்லுங்க பிரதர். பிரதர் அருண் அப்பா பேசுறேங்க. பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். சொல்லுங்க பிரதர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பாவுக்கு நன்றி, கோடான கோடி நன்றி பிரதர். நம்ம தங்கமணிக்கு வந்து அவங்களுக்கு அந்த அருண் அம்மாவுக்கு கண்ணு ஆப்ரேஷன் பண்ணதுக்காக நாங்க கோயம்புத்தூர் போயிருந்தேங்க. சரிங்க பிரதர். அது வந்து கோயம்புத்தூர் போய் சுகர் ரொம்ப ஹை சுகர் ஆகி போச்சுங்க. சுகரே கண்ட்ரோலே ஆகலைங்க. நம்மளோட மோப்பரங்கள்கிட்ட சொல்லி ப்ரேயர் மீட்டிங்கில் ப்ரேயர் ரெக்வஸ்ட் வச்சு ஜெபம் பண்ணீங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணீங்க. அதுக்கு மேலே அப்புறம் ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தையெல்லாம் ஏறெடுத்தார். திரும்ப டாக்டர்கிட்ட தொடர்ந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். அதுக்கு வந்து 2 மாதம் லீலா வீட்டில், பிரின்ஸ் வீட்டில் தங்கியிருந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தோங்க. எடுத்த பிறகு அவர் வந்து ஆனந்த் பிரதர் போன மாதம் கோயம்புத்தூர் வந்திருக்கும்போது நாங்கள் ப்ரேயர் மீட்டிங்கில் அங்கே இருந்து எல்லாம் ஜெபம் பண்ணி அதுக்கு பிறகு சுகர் எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகி சேலம் நீங்கள் போகலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாருங்க. அதுக்கு முன்னாடி கண் ஆப்ரேஷன் பண்ணியாச்சுங்க. கண் ஆப்ரேஷன் பண்ணிட்டு 2வது நாளில் நாங்கள் சேலம் வந்துட்டோங்க பிரதர். வந்த பிறகுங்க அப்புறம் இப்போ இப்படியே தொடர்ந்து இன்சுலின் போட்டுக்கிட்டு டெய்லியும் ஜெபம் பண்ணிக்கிட்டு ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தது. ஆண்டவர் வந்து எல்லாருடைய ப்ரேயரும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சாருங்க. அது பிறகு இப்போ வந்து சுகர் கண்ட்ரோல் ஆகி இன்சுலின்லாம் நிறுத்திட்டாரு. டாக்டர் வெறும் மாத்திரை மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கண் ஆப்ரேஷன் பண்ண பிறகு கண்ணுக்கு கொஞ்சம் கண்ணு நல்லா இருக்குதுங்க. பார்வை வந்து தெளிவாக இருக்குது, துல்லியமான பார்வை கிடைச்சிருக்குதுங்க. இதெல்லாம் ஆண்டவர் ஏசப்பாவுக்கு அவர் செய்த கிருபையும் அவர்
அவருடைய ஆசீர்வாதத்தாலும் இவ்வளவு தூரம் இருந்து இவ்வளவு கஷ்டத்திலிருந்து நாங்கள் மீண்டு வந்திருக்கோம் பிரதர். இதை வந்து என்னுடைய சாட்சியாக வந்து நான் ப்ரேயர் மீட்டிங்ல சொல்லணுங்கிறதுக்காக அது வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லான பிறகுதான் சொல்லணுங்கிறதுக்காகத்தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம் பிரதர். இப்போ பரவாயில்லைங்க, ஆண்டவர் ஆசீர்வாதத்துல நல்லா இருக்குதுங்க. நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவருக்கு சந்தோஷம். ஏன்னா 2 விஷயமும் சுகரும் கம்மியா இருக்குது, இப்ப ஆபரேஷன் பண்ண கண்ணும் நல்லா இருக்குது. நல்லா இருக்கு, நல்லவர். பிரைஸ் லார்ட். தேங்க்யூ கடவுளுக்கு நன்றி. எல்லாருடைய ஜெபங்களையும் நிறைய பேர் இதுக்காக வந்துட்டு பிரதர் சிஸ்டர்ஸ் கேட்டவங்க எல்லாருமே கண்டிப்பா ஜெபம் பண்ணிருக்காங்க. எல்லாருடைய ஜெபத்தையும் இயேசுப்பா கேட்டிருக்காரு. பிரைஸ் லார்ட். தேங்க்யூ பிரதர் சிஸ்டர்ஸ். வேற யாருக்காவது பிரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குங்களா, அல்லது சாட்சிகளை யாராவது ஷேர் பண்றீங்களா? பிரேயர் ரிக்வெஸ்ட் அல்லது சாட்சிகள்? பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். கிளீன் மேத்யூ, கோயம்புத்தூர். சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஒரு 2 வாரத்துக்கு முன்னால எங்க சிஸ்டருக்கு ரொம்ப முடியலன்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணி பிரேயர் எல்லாம் பண்ணணும்ல சிஸ்டர். அன்னைக்கே அவங்களுக்கு வந்து நல்ல தூக்கம் கிடைச்சிருச்சு. அன்னையில இருந்து இப்ப இன்னைக்கு வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை பிரதர். நல்லா டெவலப் ஆகி நல்லா ப்ரோக்ரஸ் இருக்காங்க பிரதர். கொஞ்சம் மெமரி லாஸ் இருக்கு, மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் இல்லை பிரதர். ரொம்பவே நல்லா இருக்காங்க. அதாவது அவங்க ஏஜினுடைய ஃபேக்ட் தவிர மற்றபடி நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. கடவுளுக்கு, ஆண்டவருக்கு, இயேசுப்பாவுக்கு கோடி கோடி நன்றி வந்து சொல்றோம் பிரதர். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். அன்னைக்கு எல்லாருமே சேர்ந்து தான் வந்துட்டு சபையாக தான் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். அவருடைய பிள்ளைங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்னைக்கும் செவி சாய்க்கிற தேவனா தான் இருக்கிறாரு. நான் ஆவிக்குரிய காரியங்களுக்காக நம்ம ஜெபம் செய்யும் பொழுது கர்த்தர் வந்துட்டு என்னைக்கு செவி சாய்க்கிற தேவன் தான். இயேசுவுக்கு நன்றி. வேற யாருக்காவது பிரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குங்களா, அல்லது யாருக்காவது சாட்சிகள் இருக்குங்களா ஷேர் பண்றதுக்கு? மேட்டுப்பாளையத்துல இருந்து சித்ராங்க. சொல்லுங்க சிஸ்டர், உங்க பேரு? சித்ரா. ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். மேட்டுப்பாளையம். ஓகே, சொல்லுங்க சிஸ்டர். என்னோட ஃப்ரெண்ட் மூலமா தான் எனக்கு உங்க பிரேயர்ஸ் குரூப் கிடைச்சதுங்க. அவங்க வந்து லிங்க் அனுப்பிச்சு வச்சு கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்க பேர் ஷீலா. அவங்க எந்த ஊர்ல இருக்காங்க ஷீலா சிஸ்டர்? அவங்க அந்த ஏரியால தான். அவங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப் டீச்சரா இருக்காங்க. ஓ அப்படிங்களா? துறையூர்ல இருக்காங்களா? கரெக்ட். ஆமாங்க. ஓகே, அவங்கதான். நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஸ்கூல்ல படிச்சோங்க. ஒரு 2-3 டேஸா தான் நான் வந்து இந்த பிரேயர்ஸ் குரூப்ல கலந்துட்டு இருக்கேன். ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு. நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேங்க. நாங்களும் கேத்தலிக்ல இருந்து தான் உள்ள வந்தது. பட் ஆனா இவ்வளவு சத்தியம் இருக்குன்னு தெரியாது. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நம்மளுடைய விசுவாச வாழ்க்கைக்கு நம்ம எப்படி எல்லாம் வாழணும், நம்ம இன்னும் எப்படி கர்த்தருக்குள்ள பக்தியா போகணும் அப்படின்றத நீங்க அழகா சொல்லி கொடுக்கும் போது இன்னும் அதிகமான ஒரு ஆர்வம், பைபிளை படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும், அவரோட வருகையில போகணும் அப்படின்னு ரொம்ப ஒரு கியூரியாசிட்டி, நிறைய கத்துக்கணும் அப்படின்னு. ஸோ கர்த்தர் அது இன்னும் எனக்கு வந்து இதுல எல்லாம் கலந்துக்கிறதுக்கு கர்த்தர் வாய்ப்புகள் அதிகப்படுத்தி கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இனிமேட்டு அவங்க லிங்க் அனுப்பி அவங்களுக்கும் இதை டெய்லி அனுப்புறது ஒரு சிரமமா தான் இருக்கும். உங்களோட போன் நம்பரை நீங்க யார்கிட்டயாவது பிரதர்ஸ் சிஸ்டர்ஸா ஷேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களையும் அந்த குரூப்ல நாங்க ஆட் பண்ணிடுறோம். அவங்களையும் உங்களையும் எல்லாருமே அந்த மெயின் குரூப்ல நீங்க இருந்தீங்கன்னா டெய்லி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த லிங்க் வந்துடும் சிஸ்டர். ஓகே பிரதர். நீங்க வேணா என்னோட நம்பர் நான் ஷேர் பண்றேன். நீங்க வேணா என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப்ல உங்க நம்பரே ஷேர் பண்ணீங்கன்னா உங்களை அந்த குரூப்ஸ்ல நாங்க ஆட் பண்ணிடுறோம். அது போல இங்க மற்ற சகோதரிகளோடையும் நீங்க தொடர்ந்து கான்டாக்ட்ல இருக்கலாம். ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரேயர் தேவைன்னு சொன்னாக்க, யாராவது ஒரு சிஸ்டர்ட்டையோ ஒரு பிரதர்ட்டையோ நீங்க கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த குரூப்ல இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அங்க இருக்கிற அதுல அட்மின்ஸா இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு சபையை வந்துட்டு வழிநடத்துற சகோதரர்களா இருப்பாங்க. ஸோ நீங்க தாராளமா அவங்கள்ட்ட எந்த உதவிகள், ஒரு ஜெப குறிப்புகள் கொடுக்கணும்னா கூட இன்ஸ்டன்டா நீங்க ஃபோன் பண்ணிக்கலாம். ஏன்னா என்னுடைய நம்பர் நோட் பண்ணிக்கிறீங்களா? ஓகே, என்னுடைய நம்பர் 9845 101 291.
9845101291. 101291. என்னோட பேரு பிரதர் விஜய். ஓகேங்க பிரதர். ஓகே, கர்த்தர் நல்லவர். ஏன்னா இப்ப கேத்தலிக்ல இருந்து வெளியில வந்துட்டீங்க, நல்ல விஷயம். அது வந்துட்டு ஒரு பெரிய வஞ்சனையில இருந்து இப்ப ஈவன் நானுமே ஒரு ஃபார்மர் கேத்தலிக் தான் வந்துட்டு. பட் அது மட்டுமே சத்தியம் அல்ல. வெறும் சிலை வழிபாடு தப்புன்றது மட்டுமே சத்தியம் அல்ல. இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. பைபிள்ல எடுக்க எடுக்க பொக்கிஷமாட்டம் வந்துட்டு கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. நீங்க இதுல டெய்லி கலந்துக்கும் பொழுது ஒரு மாசம் 2 மாசம் 3 மாசத்துல நம்முடைய கர்த்தரை அறிகிற அறிவு வந்துட்டு பாத்தீங்கன்னா எங்கேயோ போயிருந்திருக்கும். அதிகமா கர்த்தரை அறிகிற அறிவுல வளர்ந்திருப்போம். பட் ஸ்டில் நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாது. அதன்படி நடக்கிற பிள்ளைகளாவும் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. சோ குறிப்பா அந்த குடும்பத்துக்குள்ள இருந்த ஆவியின் கனின்ற விஷயத்த, இந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இதை ஃபாலோ பண்ண உங்களுடைய குடும்பத்துல நீங்க ஒரு பெரிய மாற்றத்தையே வந்துட்டு பாப்பீங்க. நிச்சயமா ஆண்டவர் வந்துட்டு ஆசீர்வதிப்பாரு. ஸோ தொடர்ந்து வந்துட்டு நீங்க ஷேர் பண்றதா இருந்தா உங்களோட கான்டாக்ட் நம்பர்ஸ் நீங்க வேணா ஒரு மெசேஜ் அனுப்புங்க. மற்ற சிஸ்டர்ஸ் கூட நீங்க தொடர்ந்து கான்டாக்ட்ல இருங்க சிஸ்டர். சரிங்க. ஓகே. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். பிரதர் சிஸ்டர்ஸ் வேற யாருக்காவது பிரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குங்களா? பிரதர் யூஜின் சாட்சிகளை ஷேர் பண்ணுங்க. பிரதர் யூஜின், குட் ஈவினிங். Good evening, brother. Yeah, brother. Yes, I have a little issue, a little problem, brother, with the heart. No? I used to walk before. Many walk coming out in the park, but since late, it's not about 1 month back. It's like it's hardened. Heart is becoming hard, like. Okay. So my stamina also not. It's okay, but the problem is not able to walk like I used to before. I should read 10 rounds, but now I only walk 5 rounds. And rest for some time and then walk again another 5 rounds. Okay. So I said maybe, of course you're praying, then just pray for this matter. Yes, brother. For the heart, yeah. Definitely we'll pray. Yeah, please. Brother, sisters, பேசின சகோதரன் பிரதர் யூஜன் பெங்களூர்ல இருக்கிறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சத்தியத்தெல்லாம் ஏத்துக்கிட்டு நல்லா சந்தோஷமா சத்தியத்தை ஏத்துக்கிட்டு ஞானஸ்நானம் எடுத்த சகோதரன். அவருக்கு இருதயத்துல ஒரு கோளாறு, ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்றாரு. சகோதர சகோதரிகள்ல யாராவது ஒருத்தர் அவருக்காக ஜெபிக்கிறீங்களா? பிரதர் சிஸ்டர்ஸ்ல யாராவது ஒருத்தர் சகோதரன் யூஜன் பெங்களூர்ல இருக்கிறாரு, அவருக்கு அந்த இருதயத்துல இருக்கிற அந்த பிரச்சனைக்காக ஜெபம் பண்றீங்களா? நான் பண்றேன் பிரதர். பண்ணுங்க பிரதர். அன்பின் ஏசப்பா, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே. ஏசப்பா, நீங்க நேற்றும் இன்றும் என்றுமே மாறாத தேவனப்பா. ஏசப்பா, உங்க கோடான கூடி ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, உங்க கோடான கூடி ஸ்தோத்திரப்பா. அப்பா, நீங்க பரிசுத்தரப்பா. அப்பா, நீங்க பரிசுத்தரப்பா. ஏசப்பா, உம்முடைய நாமத்தினால எப்பா நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்கும் போது எப்பா உம்முடைய பிள்ளைகளா ஆண்டவரே. ஏசப்பா, நீங்க பரிசுத்தரா இருக்கிறது போல எப்பா நாங்களும் பரிசுத்தமா இருக்கிற ஆண்டவரே. ஏசப்பா, உம்முடைய வழியில நடக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, அப்பா யூஜன் பிரதரை உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஏசப்பா, உம்முடைய நாமத்தினால ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. ஏசப்பா, அந்த பிரதரை கண்ணு நோக்கி பாரும் ஆண்டவரே. ஏசப்பா, அந்த யூஜன் பிரதரை இறுதித்துல நீங்க பேசுங்கப்பா. ஏசப்பா, ஏதாவது உமக்கு பிடிக்காத காரியத்தை ஏதாவது செய்திருந்தா கூட ஆண்டவரே, ஏசப்பா தயவாய் மன்னியும் ஆண்டவரே. அப்பா, ஆவியானவரே தயவாய் மன்னித்து அப்பா அந்த யூஜன் பிரதருக்கு எப்பா நீங்க உணர்த்தும் ஆண்டவரே. உமக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு காரியம் இருக்கு ஆண்டவரே. ஆமாப்பா, எங்களுக்கு எப்பா நாங்கள் வயிற்று போனா ஆவியானவரே எங்களை தண்டியும் ஆண்டவரே. அப்பா, எங்களை தண்டித்து ஆண்டவரே எப்பா கடைசி வரையும் ஆண்டவரே எப்பா நாங்க நிலை நிற்கிற பிள்ளைகளா இருக்கோம் ஆண்டவரே. எப்பா, நீங்க இன்னைக்கு உணர்த்தீங்களப்பா பரிசுத்தத்துல எப்பா மேலும் மேலும் பரிசுத்தத்துல வளர வேண்டும் சொன்னீங்களப்பா. எஸ்ப்பா, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகும்னு சொன்னீங்களப்பா. எஸ்ப்பா, யோஜனை படுத்த இன்னும் அதிகமா பரிசுத்தத்துல எப்பா வளரும்படி உதவி செய்தலாம் ஆண்டவரே. எஸ்ப்பா, ஆமா ஆண்டவர், உங்களுடைய சத்தியத்துல வளரும்படி உதவி செய்தலாம் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளை ஆண்டவரே. அப்பா, நாங்கள் அப்பா நீங்க சொன்னீங்களப்பா. எஸ்ப்பா, நாங்க ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர்களும் அத்தனை பேர்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி எப்பா எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கீங்கப்பா. எஸ்ப்பா, யூஜன் பிள்ளை எப்பா நீங்க கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. கண்ணோக்கி பாருமாப்பா. உங்களுடைய வசனத்துக்கு அகேன்ஸ்டா ஏதாவது ஒரு காரியம் செய்திருந்தா கூட மன்னிய மாட்டோம், தயவாய் மன்னிய மாட்டவரே. ஏசப்பா, நாங்கள் இந்த கூடிகளை அப்பா எல்லாம் ஒற்றுமையோட கூடி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமா ஆண்டவரே. இப்ப அந்த பிரதரை கண்ணோக்கி பாருமாப்பா. இப்ப உணர்த்தும் ஆண்டவரே. ஏசப்பா, யூஜன் பிரதர் இருதயத்துல பேசுங்கப்பா, ஒவ்வொரு பேசுங்கப்பா. ஏசப்பா, அந்த வழியப்பா நமக்கு பிடிக்காத காரியத்தை எப்பா எந்த ஒரு காரியமான எந்த ஒரு பாவமா இருந்தாலும் கூட ஆண்டவரே, எந்த ஒரு அக்கிரமம்
அக்கிரமமான காரியங்கள் இருந்தா கூட ஆண்டவரே ஏசப்பா நீங்க தயவாய் மன்னியும் ஆண்டவரே. இப்ப உணர்த்தி அப்பா அந்த பாவங்கள் செய்யாதபடி, அந்த அக்கிரமங்கள் செய்யாதபடி ஏசப்பா இதயத்துல உணர்த்தும் ஆண்டவரே. ஏசப்பா தன் பாவங்களை மறைக்கிறவன் வாயு அடைய மாட்டான் என்றப்பா நீங்க எழுதியிருக்கீங்கப்பா. ஏசப்பா நாங்கள் மறைக்க கூடாது ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்துல ஆண்டவரே ஏசப்பா எல்லா பாவங்களும் அறிக்கைப்பா நாங்கள் இப்ப விட்டு விடுற பிள்ளைகளா இருக்க வேண்டும் ஆண்டவரே. பரிசுத்தத்துல வளர்ற பிள்ளைகளா இருக்க வேண்டும் ஆண்டவரே. எப்பா அதே போல யூஜின் புறத்துல மனசுல பேசுங்கப்பா. எப்பா உங்களுக்கு பிடிக்காத பாவம் இருந்தா கூட அறிக்கிட்டு விட்டு விடுகிற பிள்ளையாய் மாற்றி விடும் ஆண்டவரே. உங்களுடைய சத்தியத்துல வளரும்படி உதவி செய்துள்ளோம் ஆண்டவரே. ஏசப்பா நீங்க நல்லவரப்பா. இப்ப நீங்க நல்லவராகவே இருக்கிறீங்கப்பா. நேற்றும் இன்றும் என்றுமே மாறாத தேவனப்பா. ஏசப்பா எங்களுக்காக நீங்க வந்த தேவனப்பா. எங்களுடைய அக்கிரமங்களுக்காகவும் எங்களுடைய பாவங்களுக்காகவும் எப்பா எல்லா பாடுகளும் பற்றி எப்பா நீங்க தீர்த்துட்டீங்கப்பா. நாங்கள் கவலைப்பட வேண்டியதெல்லாம் ஆண்டவரே. ஏசப்பா நீங்க மனப்பூர்வமா ஆண்டவரே, மனப்பூர்வமா நீங்க சுகத்தை கொடுத்துட்டு இப்ப நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அந்த இருதயத்துல எப்பா நீங்க பேசுங்க ஆண்டவரே. நீங்க பேசினா விடுதலை ஆண்டவரே. இப்ப நீங்க பேசுகிற தேவன் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, நாங்கள் கள்ள முன்ன உணங்களை ஆண்டவரே. நாங்கள் பேசுகிற தேவன் கிட்ட எப்பா நாங்கள் வணங்குறோம் ஆண்டவரே. நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எப்பா நீங்கள் வரும்போது எப்பா நாங்கள் கரைதிரை இல்லாதபடி ஆண்டவரே இப்ப எதிர்நோக்கி நிக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். சந்தோஷமா இருக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஏசப்பா யூஜின் ஆசீர்வதி ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தினால எப்பா உங்க நாமத்தினால ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. ஆசீர்வதிக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 Amen. Thank you, brother. Praise the Lord. Thank you. Praise Lord sister. அது பாப்பாவோட ஃப்ரெண்டு 2 கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க பிரதர். ஓகே. அவ பழனில இருந்து இப்ப கோயம்புத்தூருக்கு வந்துட்டு டயாலிஸ் பண்ணிருக்காங்களாம். கண்ணு முழிக்காம இருக்காளாம். கிறிஸ்டின் பொண்ணு தான். ஓகே. கண்ணு முழிக்காம இருக்காளாம். அதனால சரி பிரேயர் பண்ணுங்க பிரதர். பேர் என்ன சிஸ்டர் அந்த பாப்பா சரி சரி சரிங்க பிரதர். சரிண்ணா. ஓகே. ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே ஆண்டவரே, எங்களை தந்தையே, நம்மை போற்றி புகழ்ந்து நம்மை வாழ்த்தி வணங்கி நம்மை ஆராதிக்கிற நம்ம துதிக்கிற நமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஏசப்பா அந்த மகள் சரிண்ணா கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா அந்த மகள் வந்துட்டு சிறு வயதிலே வந்துட்டு நீங்க அதை அனுமதிச்சிருந்தாலும் நீர் நல்லவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் அறிக்கை செய்கிறோம். நீர் சர்வ வல்லவர், நீர் நல்லவராக இருக்கிறீர். நீங்க காரணம் இல்லாம எதையும் செய்ய மாட்டீங்கப்பா. அந்த குடும்பத்தார் மனம் திரும்புவதற்கு நீங்க இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். அந்த மகளுமே ஆண்டவரே ஏதாவது காரியத்துல நமக்கு விரோதமா நடந்திருந்தா அந்த மகளுமே வந்துட்டு மனம் திரும்புவதற்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. அந்த குடும்பத்துல மனம் திரும்புதல் கட்டளிடுங்கப்பா. அவங்க உண்மை அறிந்த பிள்ளைகளா இருக்கிறாங்கப்பா. அவங்களும் கிறிஸ்தவ குடும்பம் தான் சொல்லி நாங்க கேள்விப்பட்டோம்ப்பா. உங்களுடைய வார்த்தைகளை வந்துட்டு அவங்க எந்த அளவுக்கு படிச்சிருக்கிறாங்கன்றது எங்களுக்கு தெரியல ஆண்டவரே. உடைய வசனத்தின் மூலமா அவங்களுக்கு நீங்க வந்துட்டு வெளிச்சத்தை காண்பீங்கப்பா. உடைய வசனத்தை வேதத்தை வாசித்து பார்ப்பதற்கும் அதை ஆராய்ந்து பார்ப்பதற்கும் அதன் வெளிச்சத்தில் நடப்பதற்கும் நீங்க அந்த குடும்பத்திற்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. அந்த மகளை வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அந்த மகள் வந்துட்டு அவருடைய வயது நிமித்தம் நீங்க தயவா இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. எங்களுடைய நீதிகளின் பொருட்டு இல்லப்பா, உங்களுடைய இரக்கத்தின் பொருட்டு நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிற இந்த வேளையில ஆண்டவரே தயவா இந்த மகளையும் அவங்களுடைய வீட்டாரையும் நீங்க இந்த வேளையில மன்னிக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. ஆண்டவரே தயவாய் மன்னித்து இரக்கம் பாராட்டுங்கப்பா. இந்த மகளுக்கு வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் சுகத்தை கட்டளை எடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த 2 கிட்னி வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் இப்பொழுது ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த கிட்னியை வந்துட்டு செயலிழக்க பண்ணியிருக்கிற அசுத்த ஆவிகளை சாத்தான்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடிந்து கொண்டு வெளியே போயிட்டு நாங்கள் கட்டளை எடுக்கிறோம். இந்த 2 கிட்னியும் ஃபங்க்ஷன் ஆக விடாம தடுக்கிற அசுத்த ஆவிகளை சாத்தான்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடிந்து கொண்டு அந்த மகளை விட்டு வெளியே போன்னு சொல்லி நாங்கள் கட்டளை எடுக்கிறோம். அந்த மகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம். இந்த 2 கிட்னி வந்துட்டு நார்மலா ஃபங்க்ஷன் ஆகணும்னு சொல்லி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால நாங்கள் இப்பொழுது அந்த உடலுக்கு நாங்கள் கட்டளை எடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த மகளுடைய 2 கிட்னி இப்பொழுது ஃபங்க்ஷன் ஆகணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சுகத்தை நீர் கட்டளை எடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா நீர் அந்த மகளுக்காக ஆண்டவரே விலைக்கரையும் செலுத்தி இருக்கிறீங்கப்பா. அந்த மகளுக்காக வந்துட்டு நீங்க ரத்தம் சிந்தி இருக்கிறீங்க. அந்த மகளுக்காக இந்த பூமிக்கு நீங்க இறங்கி வந்திருக்கிறீங்க. உங்களுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறீங்கப்பா ஆண்டவரே. அது வீணாய் போகாதபடிக்கு நீங்க இந்த வேளையில வந்துட்டு சுகத்தை கட்டளையிட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. இந்த மகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. சுகத்தை கொடுத்தீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உடைய தழும்புகளால் அந்த மகள் சுகம் பெற்றாள் என்பதை விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். துதிகான மகிமை எல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களினுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகாபரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே.
ஆமென். ஆமென். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். பிரதர் சிஸ்டர்ஸ், வேற யாருக்காவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குங்களா? அல்லது யாராவது சாட்சிகளை ஷேர் பண்றீங்களா? பிரதர் பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரதர் நாங்க கேகேனர்ல இருந்து பேசுறோம் பிரதர். சொல்லுங்க சிஸ்டர். தம்பி சீக்கிரமா கூடுகைக்கு வரணும், ஏசப்பாவை அறியணும். அதுக்காக நீங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கோங்க பிரதர். ஓகே சிஸ்டர், கண்டிப்பா நம்ம ஜெபம் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம செய்தியில கேட்டது போல நிச்சயமா ஒரு குடும்பத்துல என்னைக்கு ஒரு கணவன் மனைவி அவங்க நல்லா ஒருத்தரை மன்னிச்சு அவங்க விசுவாசத்துல வளரும் பொழுது, அவங்க கர்த்தருக்காக காரியங்களை செய்யும் பொழுது, கர்த்தருடைய வழிகளில் பரிசுத்தமா கீழ்ப்படியும் பொழுது, பிள்ளைங்களுடைய மனம் திரும்புதல் கொஞ்ச நாள்ல நிச்சயமா இருக்கும். ஸோ குடும்பத்துக்குள்ளார நம்ம காண்பிக்க வேண்டியது அன்பு தான். பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த ஆவிக்குரிய அன்பை காமிப்போம், பொறுமையா இருப்போம், ஆவியின் கனியில் நிலைத்திருப்போம். ஸோ ஆவியின் கனியில பெற்றோர் வளர வளர அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா இணக்கமா இருக்க ஸோ அந்த கணவனும் மனைவியும் நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா இணக்கமா, அன்பா, சமாதானமா, பழைய காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இணக்கமா இருக்கிறத பிள்ளைங்க பார்க்கும் பொழுது அந்த சாட்சி அந்த ஈவன் உலக காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதுலயும் சந்தேகம் இல்லை. எப்பொழுது ஒரு குடும்பம் ஆவிக்குரிய காரியங்கள்ல கரெக்டா நடக்குதோ, உலக காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. நிச்சயமா பிள்ளைங்களையும் கூட்டிட்டு வருவாரு. தம்பிக்காக ஒரு ஜெபம் பண்ணலாம். இயேசுவே ஆண்டவரே, இந்த வழியில ஆண்டவரே, சகோதரன் ராஜாவுடைய மகனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த சகோதரனும் அந்த சகோதரியும் ஆண்டவரே, வீட்டுல அந்த 2 பிள்ளைங்களையும் நீங்க கொடுத்துருக்கிறீங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்திக்கிற ஆண்டவரே. இந்த சகோதரனும் சகோதரியும் ஆண்டவரே, மகளும் இன்னைக்கு கூடுகைக்கு வராங்கப்பா. அதற்காக நமக்கு நன்றி செலுத்திக்கிற ஆண்டவரே. வீட்டுல சிறுவன் மட்டும் ஆண்டவரே, அவன் தனியா இருக்கிறான்ப்பா. நீங்க அவனோட இருதயத்துல பேசுங்கப்பா. அதற்கேற்ற சாட்சி அவன் ஆண்டவரை பார்க்கக்கூடிய சாட்சி உங்க அப்பா அம்மா கிட்ட இருக்கிறதுக்கு நீங்க கிருபை பாராட்டுங்கப்பா. அப்பா அம்மா 2 பேரும் ஆண்டவரே கர்த்தருடைய வழிகள்ல ஆவியின் கனியோட நடக்கிறதுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. ஆண்டவரே, சகோதரன் சகோதரி கிட்ட பேசும் பொழுதும், சகோதரி சகோதரன்கிட்ட பேசும் பொழுதோ, இல்ல பெற்றோர் பிள்ளைகள்கிட்ட பேசும் பொழுதோ எப்பொழுதும் ஆவியின் கனியோட ஆண்டவரே நல்ல இணக்கத்தோட கர்த்தரோட இசைந்து இருக்கிற பிள்ளைகளா அதற்கேற்ற வார்த்தைகளோட பேசுவதற்கு நீங்க கிருபை பாராட்டுங்கப்பா. அதே போல ஆண்டவரே, உலக காரியங்கள் ஆசீர்வாதத்தை கட்டளை எடுங்கப்பா. அவங்க செய்யற தொழில் காரியங்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியின் கனியில தொடர்ந்து வளருகிற பிள்ளைகளா ஆண்டவருடைய வசனத்தின் வெளிச்சத்துல தொடர்ந்து நடக்கிற பிள்ளைகளா எப்பொழுதும் கர்த்தருக்குரிய சிந்தையோடு இருக்கிற பிள்ளைகளா, கர்த்தரோடு இசைந்து இருக்கிற பிள்ளைகளா, கர்த்தரோடு ஒரே ஆவியில இருக்கிற பிள்ளைகளா இருக்கணும்னு சொல்லி இவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. உன்னுடைய அப்பா அம்மாவுடைய சாட்சியை பார்த்து மகன் மனம் திரும்புறதுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. எங்க அப்பா அம்மாவை போல நானும் கர்த்தரையே சேவிப்பேன் என்று நானும் என் வீட்டாரமும் கர்த்தரையே சேவிப்போம்னு சொல்லி யோசுவா சொன்னது போல இவர்களும் ஆண்டவரே, சகோதரனும் ஆண்டவரே, உங்களுடைய வீட்டார் எல்லோருமே கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஒருவரை மட்டுமே சேவிக்கிறதுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. அந்த நாள் தூரத்துல இல்லை என்றதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. சமீபத்துல ஆண்டவரே கூடிய சீக்கிரத்துல அந்த மகன் மனம் மாறுவான்றதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த மகனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. கூடுகைக்கு வர விடாதபடிக்கு அந்த மகனை தடுக்கிற அசுத்தாவிகளை, சாத்தான்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த மகனை கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு, தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிய விடாதபடிக்கு, கர்த்தருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிய விடாதபடிக்கு அவனை தடுக்கிற எல்லா அசுத்தாவின் கிரியைகளுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் கடிந்து கொள்கிறோம். இந்த மகனை கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மகன் சீக்கிரமா ஆண்டவரே வசனத்துக்கு கீழ்ப்படிந்து, தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து, தன்னுடைய பெற்றோரோட இணக்கமாயிருந்த கூடுகைக்கு வருகிற மகனா இருக்கணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த மகனை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். துதிகான மகிமை எல்லாம் இயேசுவை ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களினுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். வேற யாருக்காவது பிரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குங்களா? அல்லது யாராவது சாட்சிகளை ஷேர் பண்றீங்களா? பிரைஸ் லார்ட் பிரதர், ஒரு சாட்சி சொல்றேன். சொல்லுங்க சிஸ்டர். பிரதர், போன வாரத்துல யூஸ்வலாவே நான் காலைல 5 மணிக்கு நாங்க விமென்ஸ் குரூப்ல ப்ரேயர் பண்ணுவோம். கொஞ்ச நாளா நான் அதை ஸ்லாக் ஆயிட்டேன். ப்ரேயர் சரியா பண்ணல. வேத வாசிக்கிறதுலயும் கொஞ்சம் மாம்ச பலகீனங்களை நான் சோர்ந்து போயிட்டேன். வீட்டு வேலைகள் செய்யறதுல போன 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு நைட்டு ஃபேமிலி ப்ரேயர் பண்ணிட்டு படுத்தோம். நைட்டு ஏசப்பா என்னை எழுப்புங்க காலையிலன்னு சொல்லி, நான் என்ன மாம்ச பலகீனம் இருந்தாலும் என்னை எழுப்புங்க ஏசப்பா, என்னால முடியல, வேத வாசிக்கிறது தவறுன்றது பல இடங்கள்ல எனக்கு ஏசப்பா உணர்த்துறாங்க. இருந்தாலும் கவலைகள் என்ன
கம் பண்ணிட்டு இருந்துச்சு. சரி கஷ்டப்பட்டு காலையில ஏந்திரிச்சு யூஸ்வலா நான் காலையில வெளியில வந்து ஹால்ல உட்காந்து ப்ரேயர் பண்றது உண்டு, குழந்தை தூங்குறதுனால. அன்னைக்கு நான் ரூம்லயே உட்காந்துருந்தேன். பட் ஸ்டில் எனக்கு என்னமோ வெளியில வந்து பாருன்ற மாதிரி உணர்வு இருந்துச்சு. யூஸ்வலா எனக்கு இங்க லேம்ப் எரியும், அதுல கீழே திங்ஸ்ல இருந்தா தெரியும். கதவை திறந்த வேகத்துக்கு குழந்தை தூங்குற தொட்டிக்கும் கீழே, ஆனா குழந்தை உள்ளதான் தூங்கிட்டு இருந்தான். ஹால்ல ஒரு சின்ன தொட்டி இருக்கு, அதுக்கு அடியில பார்த்தா ஒரு லைன் மாதிரி தெரிஞ்சிச்சு. இல்லையே நம்ம நைட்டு நல்லதான் வீட்டு கிளீன் பண்ணிட்டு தானே படுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் லைட்டை வந்து போட்டு பார்த்தேன். கிட்டத்தட்ட உள்ளங்கை பெருசுக்கு ஒரு பெரிய பூரா இருந்தது. அது வந்து அந்த இடத்துல தான் அப்படியே வைப்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு, அதால நகர முடியல. பட் அது எவ்வளவு நேரமா அங்க இருந்ததுன்றது எனக்கு தெரியல. ஏன்னா அது நினைச்ச ரூமுக்கு வந்திருக்கலாம், கணவர் அங்கதான் படுத்திருக்கிறாங்க கொஞ்சம் தூரத்துல. இருந்தாலும் ஏசப்பா வந்து அதை தடுத்து நிறுத்தி இருந்த மாதிரி நான் உணர்ந்தேன். ஏன்னா அது நான் சில சமயங்கள் லேட்டா எந்திரிக்கிறப்போ அது குழந்தை கூட அந்த இடத்துல அவரும் குழந்தை வெளியில வந்திருக்க வாய்ப்பு இருக்கு, எது வேணா நடந்திருக்கலாம். ஆனா ஏசப்பா அதை என் கண்ணு முன்னாடி கரெக்டா காட்டினாரு. ஏன்னா சோஃபா இங்க டேபிள் எல்லாம் இருக்கு, குழந்தைங்க விளையாடுற ஜாமான் எல்லாம் இருக்கு, அது எதுக்கு பின்னாடி ஹைட் ஆகாம ஏசப்பா அது வந்து ஒரு இடத்துல அப்படியே ஆடிட்டே இருக்குது, அதால ஒரு இன்ச் கூட நகர முடியல, நல்லா பயங்கர பெருசு. ஏசப்பா அந்த நேரத்துல ஏசப்பனை எழுப்பி அவருடைய வசனத்தையும் எனக்கு ஜெபிக்க வச்சு அந்த புராண என் கண்களை காட்டி குழந்தைகளை காப்பாத்துறதுக்கு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேங்க்யூ ஜீசஸ். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஏதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் எப்படி கொடுத்திருக்கிறாரோ ஒரு சேதமும் வராதபடிக்கு தான் கர்த்தர் காப்பாத்தி இருக்கிறாரு. இயேசுவுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். பிரதர் சிஸ்டர்ஸ், வேற யாருக்காவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குங்களா, அல்லது யாராவது சாட்சிகளை வந்துட்டு ஷேர் பண்றீங்களா? பிரைஸ் லார்ட் சிஸ்டர். இங்க போன வாரம் நான் எங்க ஊருக்கு போயிருந்தேன், மாமியார் வீட்டுக்கு போயிருந்தேன் பிரதர். அங்க பாத்ரூம்ல பாத்தீங்கன்னா குளிக்கலான்னு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு குளிக்கலான்ட்டு என் கை நீட்டுற இடத்துல பாம்பு சுருட்டிக்கிட்டு அந்த சோப்பியஸ் வச்சிருக்காங்க எங்க ஓப்படியார் வீட்டுல. அதுல அடியில அப்படியே கருநாகம் இருக்கு, சுருண்டுகிட்டு படுத்துருக்கு பிரதர். நான் இது என்ன சுருண்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நின்ன இடத்துல 1 முழ தூரம் தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் தான் கைப்பட்டுதான் அதுக்கு கடிச்சிருக்கும், அந்த சூழ்நிலை தான் இருந்தது. நான் நின்றுகிட்டே எதனா கருப்பா சுருண்டுட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நின்ன இடத்துல எட்டிக்கிட்டு பாக்குறேன், பாத்தீங்கன்னா பாம்பு. அப்புறமேலு நான் வந்துட்டேன் பிரதர், எசப்பான்ட்டு வெளில வந்துட்டேன். அந்த நேரம் எங்க வீட்டுக்காரர் வந்தாரு, அப்புறம் வந்து அடிச்சிட்டாங்க பிரதர். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் எங்க நாத்தனார் வீட்டுக்கு போனப்ப 4 நாய் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு என்ன எப்படி தானியல் இருக்குது சிங்க கொங்கையில போட்டு காப்பாத்துற மாதிரி ஏசப்பா எனக்கு அந்த 4 நாயிட்டு இருந்தா ஏசப்பான்னு ஒரு செகண்ட்ல கண்ணை மூடி இப்படி திறக்கிறதுக்குள்ளேயே அந்த நாயெல்லாம் ஓடி போயிடுச்சு பிரதர். ஏசப்பா ரொம்ப மகிமையா எனக்கு அந்த நேரத்துல வழி செஞ்சுட்டு இருக்காரு. கொடான கொடி ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் ஜீசஸ். அப்போஸ்தலன் பவுலோட கையில ஒரு பாம்பு சுத்தினப்ப அவன் அதை டக்குன்னு வந்து அந்த நெருப்பு மேல உதறி விட்டான்றதை நம்ம வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல வந்துட்டு. பட் அந்த பாம்பு கையில சுத்துச்சு, பட் உதறி விட்டானே அந்த நெருப்புல போய் செத்து போயிடுச்சு, அவனுக்கு எதுவுமே நடக்கல. அதே மாதிரி ஒரு அடி தூரத்துல வந்துட்டு பாம்பு இருந்தாலும் கர்த்தர் காப்பாத்தி இருக்கிறாரு. ஏற்கனவே வாசிச்ச வசனங்களின்படி சர்ப்பங்களையும் தேள்கள் இருந்தாலும் கர்த்தர் காப்பாற்றுகிறவரா இருக்கிறாரு, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதுன்ற மாதிரி. இயேசு கிறிஸ்து நல்லவர், அவருடைய பிள்ளைகளை வந்துட்டு அது பூரானா இருந்தாலும் இல்ல வந்துட்டு அது நாய்களா இருந்தாலும் இல்ல அது நாகப்பாம்பா இருந்தாலும் கர்த்தர் காப்பாத்துறாரு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். இன்னொன்று பிரதர், வந்து நான் பிறந்ததே ஊமையா தான் பிரதர் பிறந்திருக்கேன். நானு ஊமையா பிறந்த என்னை வந்து ஏசப்பா வந்து 3 வயசுல ஆப்ரேஷன் பண்ணி என்னை இந்த நேரத்துல சத்தியத்தை சொல்ல வச்சது, அவனுக்கு அவருக்கு கிரிகை வெளியப்படுறதுக்கு நான் ஒரு பாத்திரமா இருந்ததுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். வேலையில் இந்த வேலையில் ஏசப்பாவுக்கு நன்றி. ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் ஜீசஸ். பிரதர் சிஸ்டர்ஸ், வேற யாருக்காவது பிரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குங்களா, அல்லது யாராவது சாட்சிகளை ஷேர் பண்றீங்களா? பிரைஸ் லார்ட் பிரதர், ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரதர், பெங்களூர்ல ராஜா பிரதர் கோசம் பிரேயர் பண்ணோம். அவர் மனைவி மனம் திரும்பி வரணும் பிரதர். அங்க 3-4 வருஷமா பிரிஞ்சுன்னு இருக்கிறாங்க, அதுக்கோசம் பிரேயர் பண்ணோம் பிரதர். கண்டிப்பா பிரதர், கண்டிப்பா. இயேசுவே ஆண்டவரே, எங்களோட அப்பா தந்தையே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வாழ்த்தி வணங்கி உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா, இந்த வேளையில ஆண்டவரே ராஜா சகோதரனுக்காக மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அவரும் அவருடைய மனைவி வந்துட்டு ஆண்டவரே பிரிஞ்சிருக்கிறாங்கப்பா. தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்கட்டும் என்று வசனம் சொல்கிறது. கர்த்தர் அவர்களை ஆதியிலே சிருஷ்டிக்கும் பொழுது அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அவர்கள் வந்துட்டு இருவராயிராமல் ஒருவராய் இருக்க வேண்டும், ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறதப்பா ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே, தேவன் இணைத்த மனுஷன் இன்னைக்கு பிரிச்சுட்டான் ஆண்டவரே.
ஆண்டவரே அதற்கு அந்த சகோதரனும் மனம் மறந்துடாருப்பா. அந்த சகோதரனுடைய மனம் மாறுதல வந்துட்டு கண் நோக்கி பாருங்கப்பா. இந்த பிள்ளைகளுடைய ஜெபத்தை வந்துட்டு நீர் எப்பொழுதும் ஆண்டவரை கேட்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அந்த சகோதரனை மனம் திரும்புதலுக்காக நீங்க வந்துட்டு ஆண்டவரே அந்த சகோதரனுக்கு விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. அந்த சகோதரனும் சகோதரியும் வந்துட்டு மீண்டுமா கணவன் மனைவியா ஒன்னா வந்துட்டு இணையறதுக்கு நீங்க கிருபை பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. அவர்களுக்கு நடுவுல வந்துட்டு எந்த பிரிவினை இருந்தாலும் ஆண்டவரே அந்த தயவாய் வந்துட்டு மன்னிங்கப்பா. அவங்களுடைய இருதய கடினத்தை வந்துட்டு மன்னிங்கப்பா ஆண்டவரே. நீங்க தான் இணைச்சு வச்சீங்க. அது ஆரம்பத்துல உணராம வந்துட்டு ஆண்டவரே இந்த உலகத்தின் ஆவியோடு வந்துட்டு அவங்க பிரிஞ்சுட்டாங்கப்பா. அதற்காக அவங்க 2 பேரையும் தயவாய் வந்துட்டு மன்னிங்கப்பா. அவங்க 2 பேருமே மனம் மாறுவதற்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. அந்த சகோதரியுமே வந்துட்டு மனம் மாறுவதற்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். அந்த சகோதரன் சகோதரிக்குள்ளார வந்துட்டு பிரிவினைகளை உண்டு பண்ணுகிற அசுத்த ஆவிகளை சாத்தான்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் கடிந்து கொடுக்கிறோம். இந்த சகோதரன் சகோதரிக்கு நடுவில் பிரிவினைகளை உண்டு பண்ணுகிற அசுத்த ஆவிகளை சாத்தான்களை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் கடிந்து கொடுக்கிறோம். உங்களுடைய இருதயத்துல வந்துட்டு ஒருத்தர் அவங்க மன்னிக்கிறதுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. சமாதானத்தின் ஆவியை அவங்களுடைய இருதயத்துல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. நீங்க அவங்களுக்கு இருதயத்துல வந்துட்டு ஒருத்தர் முழுமையா மன்னிக்கிறதுக்கு மனப்பூர்வமா மன்னிக்கிறதுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. ஒருத்தர் மன்னிச்சுட்டு சீக்கிரமா அவர்கள் வந்துட்டு இருவராய் இராமல் ஆண்டவரே ஒருவராய் வாழ்வதற்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். அதற்காக அவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். 1 பேதுரு 3:7 சொல்றது போல கணவனும் மனைவியுமா சேர்ந்து நித்திய ஜீவனாகிய கிருபையை வந்துட்டு அடைவதற்கு நீங்க இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறோம். அதற்காக அவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஜெபங்களை எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஏறெடுக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். வேற யாருக்காவது பிரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குங்களா? பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர், சொல்லுங்க. பிரதர், பாத்தீங்கன்னா ஒரு 2-3 வீக்ஸ் முன்னால வந்து பிரேக் ஆகுது உங்க குரல் கொஞ்சம். ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். உங்க குரல் கொஞ்சம் பிரேக் ஆகுது. இப்ப கேக்குதுங்களா பிரதர்? கேக்குது, சொல்லுங்க சிஸ்டர். இப்ப கேக்குதுங்களா பிரதர்? கேக்குது சிஸ்டர், கேக்குது, சொல்லுங்க. ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கப்ப தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியம் என்கிட்ட இன்னும் என்ன இருக்குன்னு நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் இன்னும் வந்து விக்கிரக ஆராதனைக்குரிய காரியங்கள் இன்னும் ஏதாவது வந்துட்டு எனக்கு தெரியாம இந்த மாதிரி ஏதாவது இருக்குதான்னு சொல்லி கேட்டதுல ஆவியானவர் வந்து என்ன உணர்த்தினார்னா, ரோமன் கேத்தலிக் இதுல வந்துட்டு மேரேஜ் பண்ண அந்த இதுல வந்துட்டு அந்த ஸ்டாச்சூஸ் இந்த போட்டோஸ் எல்லாம் இருக்கும்ல, அதை வந்துட்டு எடுத்து போட சொல்லி எனக்கு வந்து உணர்த்தினாங்க. ஆனா நான் அதை வந்துட்டு அப்படியே மறந்துட்டு டிலே பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் நேற்று மார்னிங் ப்ரேயர்ல வந்துட்டு ஆவியானவர் வந்து ஒரு சிஸ்டர் மூலமா வந்துட்டு ரோசலின் சிஸ்டர் மூலமா ஆவியானவர் வெளிப்படுத்தின உடனே நேற்றே அதை ஃபுல்லா எடுத்து கிழிச்சு தூர போட்டுட்டேன். இந்த சர்ச்சில் எடுத்த போட்டோஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு தேடி தேடி பார்த்து எடுத்து போட்டுட்டேன் நான். ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னால நேச்சுல இருந்து நேற்றும் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பிரீத் ஃபுல்லாவே என்னால பிரீத் பண்ண முடியல. அதுவும் இப்ப ரொம்பவே நானும் வசனத்தை கேட்டுட்டு இருக்கும்போது ஆவியானவரே என்னோட குறைய வந்துட்டு நீங்க வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி நான் ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கேன். பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பிரீத் பண்ண முடியல. அப்படியே மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு. இன்னும் என்கிட்ட வந்து இன்னும் என்ன பாவமான காரியங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு ஆவியானவர்கிட்ட ப்ரே பண்ணி ஒப்பு கொடுத்துட்டே இருக்கேன் பிரதர். கொஞ்சம் நீங்க ப்ரேயர் பண்ணிக்கிறீங்களா? ப்ரேயர் பண்ணுவோம் சிஸ்டர், இப்பவே பண்ணுவோம். தேங்க் யூ. இயேசுவே ஆண்டவரே, எங்கள் அப்பா தந்தையே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை வாழ்த்தி வணங்கி உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, என்னுடைய சகோதரி ஆண்டவரே, சகோதரி ரெஜினா வந்துட்டு உங்களுடைய இருதயத்தில் நீங்க பேசி இருக்கிறீங்க, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. விக்கிரகங்கள் எப்படி இருந்தாலும் அதை நம்ம வந்துட்டு ஏத்துக்க கூடாது. அது கல்யாண போட்டோல இருந்தாலும் அதை உடைச்சு போடணும். அது ஃப்ரேம் பண்ணி இருந்தா கூட அதை உடைச்சு போடணும். அது போட்டோவா இருந்துச்சுன்னா அதை கிழிச்சு போடணும்ன்ற ஒரு எண்ணத்தை நீங்க கொடுத்துருக்கீங்களப்பா. இந்த ஒரு வைராக்கியத்தை கொடுத்ததுக்கு, பக்தி வைராக்கியத்தை கொடுத்ததற்கு ஸ்தோத்திரிக்கிறேன், நமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இது அநேகருக்கு ஒரு சாட்சியாய் அமைவதற்கு நீங்க இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். இன்னும் ஆண்டவரே, எங்களுக்குள்ளார சகோதர சகோதரிகள் யாராவது வந்துட்டு ஆண்டவரே தங்களுடைய கல்யாண போட்டோவில் வந்துட்டு ஏதாவது விக்கிரக படங்கள் இருந்துச்சுனாக்க, அது பெரிய ஃப்ரேம் பண்ணதா இருந்தாலும் அதை உடைச்சு போடுறதுக்கு, அது போட்டோவா இருந்தால் அதை கிழிச்சு போடுறதுக்கு நீர் இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. சகோதரி உமக்காக வைராக்கியம் பாராட்டி இருக்கிறாங்கப்பா. சகோதரியோட வந்துட்டு உங்களுடைய சரீரத்துல வந்துட்டு ஆளுகை செய்யறதுக்கு சாத்தானுக்கு இடம் இல்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. வேற ஏதாவது காரியம் சகோதரி உங்கள்ட்ட ஒப்பு கொடுக்க வேண்டியது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட இருதயத்துல நீங்க பேசுங்கப்பா. தயவாய் வந்துட்டு சகோதரி வசனத்தின்படி எந்த ஒரு காரியமா இருந்தாலும்
நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்டவரே அவங்க ரெடியா இருக்கிறாங்கப்பா. என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை வந்துட்டு உங்களுக்கு தாழ்த்துறதுக்கு எல்லா விஷயத்திலையும் அவங்க ரெடியா இருக்கிறாங்கப்பா. உங்களுக்கு தெரியாத காரியங்களை நீங்க வெளிப்படுத்துங்கப்பா. இன்னும் ஏதாகிலும் மாற்ற வேண்டிய காரியங்கள் இருந்துச்சுன்னா அதையும் நீங்க உணர்த்துங்கப்பா. சகோதரியோட பேசி நீங்க அதை ஆண்டவரே நீங்க உங்களுக்கு விடுதலையை கட்டளை இட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற இந்த வேளையில சகோதரிக்கு வந்துட்டு மூச்சு திணறல் இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்கப்பா. சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பிசாசு வந்துட்டு உங்களுடைய உடல் ஆளுகை செய்யறதுக்கு வந்துட்டு பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. இந்த உடல் தேவனாலே பெற்றது என்று வசனம் சொல்கிறதப்பா. ஆண்டவரே, தேவனுக்கு உரியவைகளாகிய உங்களுடைய சரீரத்தினாலும் உங்களுடைய ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்கிற வசனத்தை இன்னைக்கு கூட நாங்க வாசிச்சோம்ப்பா. இந்த சரீரம் இந்த ஆவி வந்துட்டு தேவனுக்குரியது. அசுத்தாவிய சாத்தானே உனக்கு அதிகாரம் இல்லை. மூச்சு திணறல என்னுடைய சகோதரிக்கு கொண்டு வருகிற அசுத்தாவிய சாத்தானே உனக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டளை இடுகிறேன். சகோதரியோட உடலை விட்டு வெளியே போ, இனி திரும்பி வராத. சகோதரியோட உடல்ல வந்துட்டு மூச்சு திணறல கொண்டு வருகிற அசுத்தாவிய சாத்தான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடிந்து வெளியே போன்னு சொல்லி கட்டளை இடுகிறேன். இனி திரும்பி வராத. அசுத்தாவிய சாத்தானே லீவ் ரைட் நவ் இன் ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்தினால உனக்கு கட்டளை இடுறேன், வெளியே போ, இனி திரும்பி வராத. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சகோதரிக்கு முழு விடுதலை கட்டளை எடுக்கிறேன். மூச்சு விடுறதுல வந்துட்டு முழு விடுதலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டளை எடுக்கிறேன். ஏசப்பா, நீங்க ஆதியில வந்துட்டு ஆதாமுடைய நாசியில வந்துட்டு ஜீவ சுவாசத்தை ஊதுனீங்க. அப்பொழுது ஆதாம் ஜீவ ஆத்மாவான என்று எழுதி இருக்கிறது. நீங்க இந்த நாசியில வந்துட்டு ஜீவ சுவாசத்தை வந்துட்டு எப்பொழுது நீங்க ஊதுனீங்களோ அவன் எப்படி நல்லா வந்துட்டு சுலபமா மூச்சு விட்டுருப்பானோ அதே போல சகோதரியும் இப்பொழுது நல்லா பிரீத் பண்ணணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால சகோதரியை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க வழி நடத்துங்க, நீங்க பலப்படுத்துங்கப்பா. அப்போஸ்தலர்களுக்கு நீர் உம்முடைய ஆவியை ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லி நீங்க யோவான் 20ஆம் அதிகாரத்துல நீங்க வந்துட்டு பேசியிருக்கிறீங்கப்பா. நீர் ஊதும் பொழுது எப்படி அப்போஸ்தலர்கள் வந்துட்டு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்களோ, எப்படி நல்ல ஜீவ சுவாசத்தை பெற்றுக்கொண்டார்களோ, அதே போல சகோதரியும் ஜீவ சுவாசத்தை பெற்றுக்கொண்டு நல்லா வந்துட்டு தன்னுடைய ஆவியிலையும் தன்னுடைய ஆத்மாவிலையும் சரீரத்திலையும் வந்துட்டு ஜீவனுள்ள மகளா இருக்கணும்னு சொல்லி வந்துட்டு நல்லா வந்துட்டு கீழ்ப்படுதல் உள்ள மகளா வந்துட்டு இருக்கணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் சகோதரியை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. தன்னுடைய குடும்பத்தாரோட சேர்ந்து தன்னுடைய கணவன் தன்னுடைய பிள்ளைகளோட சேர்ந்து இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுக்கு நீங்க இரக்கம் பாராட்டுங்கப்பா. தெரிந்த எல்லா வசனங்களுக்கும் ஒப்புக் கொடுக்கறதுக்கு நீங்க இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். இந்த வேளையில சகோதரிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முழு விடுதலை நாங்கள் கட்டளை எடுக்கிறோம் ஆண்டவரே. துதிகன மகிமை எல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட். பிரதர் சிஸ்டர்ஸ், வேற யாருக்காவது பிரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குங்களா, அல்லது யாராவது சாட்சிகளை ஷேர் பண்றீங்களா? ஓகே, இதுக்கு மேல பிரேயர் ரிக்வெஸ்ட்லனா இதோட பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யலாம். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். தேங்க் யூ. பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். தேங்க் யூ பிரதர் சிஸ்டர்ஸ். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் பிரதர்.